டேய், முகூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? சொன்னா கேளுமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. நீ முதல்ல கீழே இறங்க, இந்த Dress போட்டுக்கடா. நான் இந்த Dress போட்டுக்க மாட்டேன். எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகா இருக்கா. ஐஸ்வர்யா ராயா மனசாட்சி இல்ல. என்ன முடிஞ்சா? அட கல்யாண கலை வந்துருச்சே. எது என்னங்க நீங்க? அவன் என்ன துணியே மாத்திக்கலங்க? ஏன்டா எதுக்காக மாத்திக்கல? எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலப்பா. அத பொண்ணை பார்க்க போனப்பவே சொல்லிருக்கணும். பொண்ணு பார்க்க போகும்போது என்ன கூட்டிட்டு போலியே. பொண்ணு பார்க்க உன்னையும் தான் கூட்டு போகணும்னு நினைச்சோம். ஆனா கார்ல இடம் இல்லையே. கார்ல இடம் இல்லங்கிறதுக்காக கல்யாண மாப்பிள்ளை விட்டுட்டு போயிடுவீங்களா? கார்ல இருந்தவங்க எல்லாம் பெரிய மனுஷங்கடா. உனக்காக அவங்கள இறங்க சொல்ல முடியுமா? மம்மி எனக்கு அந்த கல்யாணம் வேண்டாம். நீ கல்யாணம் பண்ணிக்கல உன்னை கொன்னுருவேன். இங்க பாருங்க, இஷ்டம் இல்லாத பொண்ணை கட்டி வச்சா அவன் எப்படிங்க வச்சு காப்பாத்துவான்? இவன் ஒண்ணும் செய்ய வேணாம், அவளே செய்வா. அப்பா என்னங்க பாவங்க நம்ம பையன், அவன் நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். கவலைப்படாத, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா கவனிச்சுக்குவா. இல்லைன்னா உன் தம்பி மாதிரி கல்யாணமே ஆகாம மொட்டை பையல தெரிய வேண்டியதான். உண்மையிலே இவன் அவனாலதான் இந்த அளவுக்கு போயிட்டான். இங்க பாருங்க, அனாவசியமா என் தம்பியை பத்தி திட்டினீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். மோசத்துக்கு ஒண்ணும் குறைச்சல. நான் போறேன், இவனை ரெடி பண்ணி கூட்டு வா. அப்பா கத்தாத, அவ காதுல விழுந்துச்சு உன்னை பின்னி எடுத்துருவா. அவங்க ஓஹோ கல்யாண வீட்டுக்கு பொண்ணுங்க வந்திருப்பாங்க, அவங்கள மோப்பம் பிடிக்க போயிருப்பான். நில்லுங்க, கல்யாண பொண்ணு துணி மாத்திட்டு இருக்கு. அதுக்காக தானே வந்திருக்கேன். வழி விடுங்கடி குந்தானீங்களா? ஆமாடி, சீலைய கட்டிட்ட. ஐயோ கடவுளே, ஆம்பளே. ஓ யாரு நீ? மன்மதராசா. கையில ஸ்டீரிங் பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லுவோம்? டிரைவர்னு சொல்லுவா. பூ வச்சிருந்தா பூவை திருடிக்கிட்டு வந்தவன் சொல்லுவாங்க. குறும்பு லவ்வர்னு சொல்லணும். யாருக்கு? உனக்குதா. ஐயோ அது முடியாது. ஏன்? இப்ப நான் சிலசவ ஆயிட்டேன். சில்ல சவுனா சிரஞ்சீவி லட்சுமி சௌபாகியவதி. இப்ப நான் கல்யாணம் பண்ணு, நீ வேற ஒரு சிலசவ பாத்துக்கோ. எனக்கு இந்த ஜலசவு தான் வேணும். ஐயோ அது ஆகாது, நான் ரொம்ப நாளா கல்யாண மாப்பிள காதலிக்கிறேன். அவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவன் ஒரு பெரிய குடிகாரன். தினமும் 2 புல் அடிக்கிறான். நான் குடிக்கிற பிராண்டவா? அப்படின்னா நீ கூட 3 புல். சொன்னா கேளு, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஆல்ரெடி 2 பொண்ணுங்கள. ஐயோ சுத்த வேஸ்ட், நான் 6 பேரோட. என்ன ரிவர்ஸ்ல வர? ஏய் உன் கண்ணு அதிர்ச்சு, என்கிட்ட முட்டாளங்கடி வேலையா? மரியாதையா சொல்லு, நீ யாரு? அவசரப்பட்டு அதெல்லாம் தூக்காத. நான் மாப்பிளையோட தாய்மா. ஐயோ கடவுளே. அந்த பயம் இருக்கட்டும். பாடி என் குல்பி. ஐயோ அண்ணா, இவன் யாருன்னு தெரியல, என்ன ரோட் பண்றான். யோ டேய், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடா? அவ உனக்கு மக முறையாதுடா. யோ என்ன ஒரு கேவலையா இது? இந்த மாதிரி வரமுறை ஜாதி நீதி இல்லாத குடும்பத்தோட சம்பந்தம் செய்ய சுத்தமா எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த கல்யாணம் புஜ்ஜி கேன்சல். எஸ்கேப்டா. எனக்கு வேணும் அந்த கல்யாணம். அப்படி நான் டூ மச் லவ் பண்றேன். தொட்டால் பூ மகர சாப்பிட்டு ஆடிட்ட. இப்ப மட்டும் கல்யாணம் வேணாம்னு என் போன வேண்டாமா, அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுமா. மாமா, உங்க பையனை காப்பாத்திடலான்னு ஒரு சின்ன டிராமா ஆடி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆகல. நடக்க வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துட்டு பேச்சாட பேசுற. மூடிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டு வா. எதை மூட சொல்ற? வா. மகனே நீ மாவுடா. அந்த பொண்ணை என்ன எனக்கு கேளுடா. டேய் புஜ்ஜி. ஏன்டா? மாமா உன்னை காப்பாத்து மாமா. டேய் புஜ்ஜி, இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம் மாமா. என்ன பண்றது? நினைச்ச மாதிரியா எல்லாம் நடக்குது. வாழ்க்கைன்னா அனுசரிச்சுதான் போகும். கவுத்திட்டியே. அக்கா, இவனை ரெடி பண்ணி நான் கூட்டிட்டு வரேன். நீ போக்க. சரி கல்யாணம் தான் இந்த பாருமா, பெரியவங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் எகிரி எரிக்கிறது. போய் உட்காரு. ஐயா மாப்பிளைய வர சொல்லுங்க, பொண்ணு வந்துட்டா. மாப்பிள்ள வந்த பிறகுதான் பொண்ணு வருவா. இங்க பொண்ணே வந்துட்டா. கூப்பிட போன உன் தம்பி காணோம். எங்கடி போனா? இப்ப கூட்டிட்டு வந்துருவாங்க. சரி ஐயா மாப்பிளை மாமா அவங்க ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ சைக்கிளா? அது என்னதாச்சு? சைக்கிள மிதி. சைக்கிள் இல்லடா, உன்னை மிதிக்கிறேன். உன்னை காப்பாத்த என்ன அட்வென்ச்சர் பண்ண வேண்டியிருக்கு. அதோ பஸ், சென்னை பஸ். ஓடு சீக்கிரமா. சீக்கிரம் ஏறேன். சென்னையில சூப்பர் ஃபிகர் இருக்குமாமே. முதல்ல இந்த பிசாசு மேட்டரை முடிடா வெண்ண. எனக்கு டேக்கா கொடுத்து ஜம்ப் ஆயி போறீங்க. உங்களை விட மாட்டேன்டா. டேய் படி பையே, நான் உன் கழுத்துல தாலி கட்டற வரைக்கும் இந்த கல்யாண புடவைய அவுக்க மாட்டேடா. நீ இந்த உலகத்துல எங்க போனாலும் உன்னை திருப்பி வர வைப்பேன்டா. உன்னை கட்டிக்கிட்டு என் காலடியில கிடக்க வைப்பேன்டா. இது இந்த கிடாரி பட்டிக்காரியோட சபதம்.
லெட்ஸ் மூவ். ஓகே. அடே லெட்ஸ் மூவ் இந்த சைடுடா. ஓ சாரி, இங்கிலீஷ்ல சொன்னதால கன்ஃபியூஸ் ஆயிட்டமா. ரெண்டாவது டேபிள் பில்லு வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஓகே, வெல்கம் சார். என்ன குடிக்கிறீங்க சார்? நீங்க தனியா தான் வந்தீங்களா? கூட யாரும் வரலையா? வரல. ஏன்? உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு. ஆல்ரெடி எனக்கு பெரிய கம்பெனி இருக்கு. என்னது? நேத்துதான் புதுசா 2 குஜிலி வந்திருக்கு. வரியா? மை டியர் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், வாழ்க்கை ஒரு மது ஆறு. இளமையிலேயே அதுல முழுகணும்னு சொல்லியிருக்கார். யார் சொன்னா? உமர் கையம். யா 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 யா. இன்னைக்கு உமர் கையாவோட பிறந்த நாள், தலைவர் அலிபாபாவோட பிறந்த நாள். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒண்ணா கொண்டாடலான்னு இன்னைக்கு சாயந்தரம். இது ராத்திரி. ஐ. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஃபுல்லா தண்ணி அடிங்க. யாராவ குடிச்சிட்டு இருக்கிறவங்கள குடிங்கன்னு சொல்றான். உங்க சௌரியப்படி குடிங்க. பில் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு இந்த வேலை? உமர் கையா மேல எனக்கு இருக்கிற பாசத்தை பார்ட்டியா கொடுக்குறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நீங்க யாரும் கூட தான் எனக்கு தெரியாது. நான் மேனேஜருங்க. நான் கஸ்டமருங்க. இந்த பார்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் உங்களை பாக்குறேன். நான் எங்கேயும் ஒரு தடவை தான் போவேன். ரெண்டாவது தடவை போனா பொளந்துருவாங்க. Shut up. ஓ இவங்க எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம கொடுக்கணும். ஓகே? செய்யலாம். ஓ தயக்கம் எனக்கு புரியுது. டேக் திஸ் அமௌண்ட். திஸ் இஸ் 50,000. சார் 1 minute. இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீயும் உன் ஸ்டாஃப்களை சந்தோஷமா இருங்க. சார் நீங்க என்ன குடிக்கிறீங்க? எனக்கு இவளுக்கு மானக்கட்ட மானிட்டர் கொடுங்க. மானிட்டர்? ஆமாய்யா. டேய், அந்த பொம்பளை 2 பேத்துக்கு என்ன வேணும்னு கேளு. நாம பக்காடி குடிக்கலாம். ஓகே சார். ஓ என்ன குரு, ரொம்ப ஃபுல் ஆயிட்டிங் போல இருக்குது. எப்ப வந்தீங்க? கோழி கூன போய் வந்துட்டேன். அப்போ விடிய காத்தாலே வந்துட்டீங்க போல இருக்குது. ஐயா, நான் கோழி கூவும்போதே எழுந்திருக்கிறது பழக்கம். ஓ நீங்க அப்படி இல்லையா? நான் உங்களை மாதிரி கோழி பக்கத்துல எல்லாம் படுக்க மாட்டேங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா, சீக்கிரமா மொட்டை ஆயிட்ட. வேண்டாண்டா, அது கவரிங்க. Come on, let's go. Success! Grand success! தள்ளி நிக்கிறியா? எதுக்குடா? கிராண்ட் சக்சஸ். டேய், உன் ஆட்டம் ரொம்ப ஓவரா போதே, ஓரம் போ. அலிபாபா, பார்க்காரங்க போலீஸ்காரங்க கூப்பிட்டு வந்துட்டானுங்க போல இருக்குது. அலிபாபா, அலிபாபா, இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீ போய் பாரு. ம். அலிபாபா. மாமே, தங்கராஜு, அலிபாபா, தங்கராஜு. என்னடா 2 சுத்து பெருசுட்ட? நீ ஓரம் படி. ஓஹோ, தங்கராஜு, அலிபாபா, தங்கராஜு, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சுடா. உன்கிட்ட ஒரு வேலை இருந்ததுனால தான் வந்தேன். வேலை நான் மட்டும் தான் வருவியா? நாங்க போலீஸ்னு நினைச்சோம். அப்ப நீங்களும் எங்கள மாதிரி திருடங்க தானே? எது திருடுங்களா? அது நீ நானும் சின்ன வயசுல திருட போலீஸ் விளையாடுவோம்ல, அதை சொல்றான். அப்ப நான் போலீஸ், இவன் திருட்டு பையன். இப்பவும் திருடுங்க. வாய போட்டு அடுத்து வாயா. ஆமா, நம்ம ஊர் எப்படிடா இருக்கு? ராத்திரி ஆயிடுச்சுல, இருட்டா இருக்கும். You naughty. யாரா இந்த பாட்டி? கொஞ்சம் தள்ளி நில்லு. என் பிஏ, உனக்கு அக்கா, அவனுக்கு தங்கச்சி. அது இருக்கட்டும். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? கார் விக்கிறோம். வாங்க மாட்டீங்களா? யாராவது வாங்குவாங்க, நாங்க விப்போம். யாரோ வாங்குறது நீங்க விக்கிறீங்க. ஏப்பா, என்னடா இது பெரிய இம்சையா இருக்கானே? யாரோ இவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அடையாளம் தெரியலையே. தெரியலையே. என் மாப்பிளடா. அப்படியா? வணக்கம் சொல்லு. வணக்கம். அப்படி போடு. இவங்களுக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம். இவன் பேரு வெங்கட்ராமன். ஒரு காலத்துல இப்ப திருமல. இவன் நான் அப்ப செய்து, இப்ப நான் சாமி. அப்ப நான் சாதா, இப்போ ராதா. எதுக்கு 2 பேரு? 2 பேர் இருக்க கூடாதா? பிசினஸ் பண்றோம்ல, இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம். ஓ, இந்த பாப்பா பேர் என்னடா? விவாசா ஃப்ரம் ஒரிசா. கும்முன்னு சமோசா மாதிரி இருக்கறா. உனக்கு கல்யாணம் ஆச்சாமா? இன்னும் ஒரு தடவை கூட ஆகல. நிறுத்துற. இங்க வந்த காரணத்தை முதல்ல சொல்லு. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் எல்லாம் வந்துட்டோம். உங்க 2 பேருக்குமா? மச்சா, இவனுக்கு ஒரு குந்தானியோட கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, இங்க என்ன செய்யலாம்னு வந்திருக்கீங்க? வேற எதுக்கு? உங்ககிட்ட வேலை செய்யதான். உங்க ப்ராப்ளம் தீர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஊர்ல கார் அதிகமாயிடுச்சு, ஸ்டாப் கம்மி ஆயிட்டாங்களேன்னு பார்த்தேன். டேய், இவங்க 2 பேருக்கு 2 கோட்டு கொடு, கூட்டு போ. பார்த்தா இவங்க மரியாதை கொடுங்கடா. பாய்டா செல்லம். கைய வணக்கு.
Usha, it's me. Usha, welcome to வெல்கம் டு India. இந்தியா மேடம். சாரி, டாடி எங்க? என் டாடிக்கு உடம்பு சரியில்லை மேடம். நான் உங்க டாடி பத்தி கேக்கல, எங்க டாடி பத்தி ஓ, கேட்டேன். உங்க டாடியா? முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கறனால அவர் வர முடியல மேடம். கான்ஃபரன்ஸ்? டாடி, நீங்க ஏன் ஏர்போர்ட்க்கு வரல? மண்ணாங்கட்டி மீட்டிங். நான் ஃபாரின்ல இருந்து இந்தியாக்கு வந்திருக்கேன். நீங்க ஆஃப்டர் டிரைவர் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. இன்னும் 10 மினிட்ஸ்ல ஏர்போர்ட்டுக்கு வரீங்க. இல்லனா நான் நெக்ஸ்ட் ஃளைட்லயே லண்டனுக்கு போயிடுவேன். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ். டாடி கிட்ட சேர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 1 year ஆயிடுச்சு மேடம். என்ன படிச்சிருக்க? பிடெக், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. ஜி, இன்ஜினியரிங் படிச்சிட்டு டிரைவரா சேர்ந்திருக்கியா? வெக்கமா இல்ல? இல்ல மேடம், உங்க கம்பெனில மேனேஜரா இருக்கேன். ஓ, so sorry. I'm really sorry. உங்களை போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். தட்ஸ் ஓகே. ப்ளீஸ் be seated. Thank you மேடம். டாடிக்கு நானா ரொம்ப இஷ்டம். என்ன வந்து ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே இம்பார்ட்டன்ட் வேலை. நிஜத்தை சொல்லணும்னா சார் ஏர்போர்ட்டுக்கு வராததுக்கு காரணம் வேற இருக்கு மேடம். வேற என்ன? சமீபத்துல நம்ம ஆபீஸ்ல ஒரு அழகான லேடி செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கா மேடம். எப்படிப்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் அவளை பார்த்தானா சொல்லு விடாம இருக்கவே மாட்டா மேடம். அவ வந்ததுல இருந்து எம்டி சார் ரொம்ப மாறிட்டாங்க. ஹாய் டாடி. நான் இந்தியாக்கு வந்து half an hour ஆச்சு டாடி. சாரிமா, அதான் நான் வந்துட்டேன்ல. ஏயா, நீ தானே நான் வரேன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு? சார் நீங்க போறீங்கன்னு சொன்னா நான் வரலன்னு சொன்னேன் சார், அவ்வளவுதான். டாடி. ஓகே பேபி, வா வீட்டுக்கு போய் பேசலாம். லண்டன்ல எப்படி இருந்துச்சு? எல்லாம் ஹாப்பி டாடி. ஒரே ஒரு விஷயத்தை தவிர. என்னம்மா? All the time I missed you dad. நான் கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேமா. எனியோ, இனிமே நீ இங்க தானே இருக்க போற. நோ ப்ராப்ளம். Yeah. சிக்கன் வெச்சுக்கோங்க டாடி. நோ நோ. ஏ, டைஜஷன் ப்ராப்ளமா? நோ. டயட். என்னது? டயட்டிங்கா? யா, 2 புல்கா ரொட்டி ஒரு கிளாஸ் ஜூஸ். அப்பதான் ஸ்லிம்மா இருப்ப. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க டாடி. அது இருக்கட்டும். உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன? அடுத்து என்ன செய்யறதா இருக்க? வேற என்ன? நம்ம பிசினஸ்ல உங்களுக்கு துணையா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைல இருந்து உங்க கூட ஆபீஸ்க்கு வர போறேன். தண்ணி குடிங்க டாடி. ஆமா டாடி, கேக்க மறந்துட்டேன். இந்த பிரெஞ்ச் பியர்ட் எப்போல இருந்து? பச்சன், ரொம்ப பச்சன் ஸ்டைல். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. கீப் இட் அப். நம்ம செக்ரட்டரி நவீனா கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. ஹலோ. ஹாய் நவீனா. ஆண்டர் இப்போதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓகே டார்லிங், 10 மணிக்கெல்லாம் படுத்துக்கிறேன். ஞாபகம் இருக்கு? ஓகே, பிபி டேப்லெட்ஸ் கூட போட்டுக்கிறேன். சரியா? see you in the morning. bye. ஓகே பேபி, சீக்கிரம் போய் படுக்கணும். குட் நைட். குட் நைட். கேரி ஆன். டாடி, one second. யா. லண்டன்ல இருந்து உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? Yes. கராத்தே சாயின், கன், வாக்கிங் ஸ்டிக். Yeah. ஓ, எனக்கு என்ன வயசாச்சுன்னு நினைச்ச பேபி? இன்னைக்கு காலையில வாக்கல யா இந்த அளவுக்கு கால தூக்குனேன். Really? யா. 16 வயதினிலே எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமடா. Totally changed. யாரா இருக்கும் இந்த நவீனா?
ஏண்டி இந்த மேக்கப் எல்லாம் அந்த கிழவனுக்காக தானே? பணம் இருக்கிறவனுக்காகன்னு சொல்லு. இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்ட வேலைக்காகாதுமா. பணம் இல்லாதவனை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதை விட கிழவன் எவ்வளவு மேல். கல்யாணமா? அந்த கிழவனையா? அவனை கட்டிக்கிட்டு நீ என்ன சுகப்பட போற? சுகம் வேணாம், பணம் போதும். அந்த கிழவனுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா? பையன் இருந்தா தானே பயப்படணும், பொண்ணு தானே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. அப்புறம் அந்த கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு நான் தான். பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது பேசி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. அந்த எம்டி உன் வாயிலையோ வயித்தையோ குடுத்துட்டு போயிட்டானா? நான் பணத்துக்காக என் கற்பை விட்டுட மாட்டேன். டோன்ட் வரி. Mr. Pushparaj. Sir? I want these stocks to the Singapore by tomorrow evening. Sir. And I don't want any explanation, okay? ஓகே சார். குட் மார்னிங் சார். Very good morning, Navina. இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? போய் வேலையை பாரு. சார் ஆ? இப்போ நீங்க இதுல கையெழுத்து போட்டா நல்லா இருக்கும். ஆ? நான் எப்போ கழுத்து போட்டாலும் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். ஆ. ஏன் உனக்கு சிரிப்பு வரலையா? ஜோக் அடிச்சேயா? இது ஜோக்கா? அதனாலதான் நவீனா சிரிச்சா. என்னமோ சில பேருக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமரே இருக்கிறது இல்ல. எப்படிதான் முன்னேற போறாங்களோ. இப்ப ஏன் சிரிச்சா? ஜோக் சொன்னீங்களா? Get out! Get out, you! Stupid. Oh. Shit. ஓ, மூடெல்லாம் கெடுத்துட்டான். எந்த மூட் சார்? அது இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு அது போதும். நீங்க என் பாஸ். நீங்க உற்சாகமா இருந்தா தானே எனக்கு திருப்தி. ஆமாமா, நீ வந்துட்டல, எனக்கு டென்ஷனே இல்ல. பாத்தியா நான் எவ்வளவு உற்சாகமா இருக்கேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சார் உங்களுக்கு ஜூஸ் டைம் ஆயிடுச்சு சார். ஜூஸ் ஜூஸ் நவீனா. என்ன சார்? ஒரு விஷயம் சொல்லு. என்ன சார்? அது சொல்லுங்க சார். அது சும்மா சொல்லுங்க. என்ன சார் இங்க வந்துட்டீங்க? உங்க ஜாக்கெட் முடிச்சு வந்துருச்சு. This one. All of them keeps coming, sir. 1, 2, 3. என்னாச்சு சார்? பிபி. ஓ மறந்துட்டேன். பிபி டேப்லெட் இன்னும் கொடுக்கலையே. அத போட்டா குறையுமா? குறையலன்னா வேற ஒன்று தரேன். வேற என்ன? டேப்லெட் சார். Come in. Hi dad. Hi baby. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? பிஸியா இருந்தீங்க போல இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? No, not at all. By the by, she is. I know, Navina, your personal secretary. Hi. என்னம்மா இவ்ளோ அழைச்சு போயிட்ட? டைம்க்கு சாப்பிடுறது இல்லையா? லுக், நீ இங்க வேலை செய்ய வந்தவ. உன் வேலையை மட்டும் பாத்துக்கோ. பொண்ணு சின்ன குழந்தை இல்லையா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஆமா, நேத்து நீங்க ஏர்போர்ட்ல ரொம்ப குறும்பு பண்ணீங்களாமே. பாக்குறவங்களுக்கு அது குறும்புத்தனமா தான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னால எங்க டாடிக்கும் எனக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட் உங்க யாருக்குமே புரியாது. சார் நான் போறேன். மிஸ் நவீனா, இந்த ரூம்குள்ள வரும்போது மட்டும் இல்ல, வெளியில போகும்போது பெர்மிஷன் கேட்கணும். கேன் ஐ கோ சார்? நவீனா அவுட். விபச்சார விடுதியில் ரெய்டு, பார்லிமெண்டில் சண்டை. நடுவுல ஃபுல் ஸ்டாப் இருக்கும், பார்த்து படி. ஓ, ரெண்டுத்துக்கு நடுவுல ஃபுல் ஸ்டாப் இருக்குதா? யா ஓகே. போடா வென்று. மூஞ்சில கைய வைக்க. ஏய் பிபேஷா. ஹலோ, யாரு? கண்டுபிடி பார்க்கலாம். உங்களுக்கு பெல்ட் கட்டுற பழக்கம் இருக்கா? இல்லையே. கோபால் சாமியும் இல்ல. உங்க உடம்ப தொட்ட ரொம்ப கூச்சம் இருக்குமா? இல்ல. ஸ்டீஃபன் ராஜும் இல்ல. வேற யாரா இருப்பாங்க? முத்தம் கொடுத்ததுக்கே இவ்ளோ லேட் பண்ற. அப்துல் காதர். எப்படி கண்டுபிடிச்ச? உன் ட்ரெயின் எப்பயுமே half an hour லேட் தானே? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அப்துல் காதர் கிட்ட. கொடு. ஹலோ, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கடனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போன்ல பேசுற எருமை. அதுக்கு இல்லன்னா அண்ணா நொன்னா மூக்கிலே குத்திடுவேன். அது இல்ல அலிபாபா, எனக்கு இப்போ அர்ஜென்டா ஃபெராரி கார் தேவை. அத நீ அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ. பழைய பாக்கி என்ன இருக்கு? வர்ற ப்ராஃபிட்ல 50-50.
டேய் காதர், என்ன பத்தி உனக்கு தெரியல. அட்வான்ஸ் வாங்காம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இப்ப என்கிட்ட பணம் இல்லையா? நான் சொல்ற போன கொடு. சொல்லு காதர். ஹாய் பிபாசா, செக் அனுப்பி வைக்கிறியா? செக் புக்கையே அனுப்பி வைக்கிறேன். புக்கு வேணாம் மாமா, செக் மட்டும் போதும். செக் அவனுக்கு, புக் பேபிக்கு. என்னது, நான் வாய்க்கிழியே பேசுறதுக்கு முடியாதுன்டா. நீ 2 வாரத்துல அவனை கவுத்திட்ட. உனக்கு பிசினஸ் பண்ண அனுபவம் பத்தாது, என்கிட்ட கத்துக்கோ. ஓஹோ, பிசினஸ் பிசினஸ்ன்றால என்ன பிசினஸ்ரா செய்றா? அவ செய்யற பிசினஸ் தெரிஞ்சா அலிபாபா நெஞ்சு வெடி செத்து போயிருவான். மாமா, இவனுங்க எல்லாம் பார்த்தா சரியா படல. எஸ்கேப் போயிடலாங்கிற. ஒரு தடவை அந்த கெடாரி பெட்டிக்காரை நினைச்சு பாத்துக்க. போமாட்டிய இங்கே செட்டில் கன்ஃபார்ம். நம்ம 2 பேரும் இப்படி ஜாகிங் போறத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது சார்? பின்னாடி இருந்து யாரோ துரத்துற மாதிரி இருக்கு. ஐயோ என்ன சார், ஒண்ணு என் முன்னாடி ஓடுங்க, இல்லனா என் பக்கத்துல வாங்க. இல்ல, உன் பின்னாடியே நல்லா இருக்கு. வாட் சார், கம் ஆன், கம் ஃபாஸ்ட். என்ன சார், அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்களா? டயர்டா? எனக்கா? நெவர். ஷூல ஏதோ கல் இருக்கு. ஓஹோ. ஓஹோ. கம் ஆன் சார், லெட்ஸ் கோ. இல்ல உண்மையிலே ஷூல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, நீ ஒரு ரவுண்ட் போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். போ. என்ன அலிபாபா காலையில தூக்கத்துக்கு எடுத்து இங்க கூட்டிட்டு வாயை மூடுற. ஓட தெரியாதவனை வச்சு இந்த தொழிலே பண்ண முடியாது. எல்லாரும் ஓடியே தீரணும். ஐயோ, இன்னைக்கு பார்த்து நான் அண்டர்வேர் போட்டு வரல. நீ அதெல்லாம் கூட போடுவியா? ஏன் நீங்க யாரும் போடுறது இல்லையா? மாமா, நான் வர மாட்டேன். டேய், நான் வரல. என்ன, நாம இந்த ஊருக்கு எதுக்கு வந்தோம்? கல்யாணம் பண்ணிக்க. மெட்ராஸ்ல இருக்கிற அழகான பொண்ணுங்கள்லாம் பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பார்க் தான் வராங்க. அதுல ஒரு அழகான பொண்ணை பார்த்து நீ பிடிச்சுக்கோ, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே. ரெடி 1 3. பாத்தியா, ஒலிம்பிக்ல விட்டு பாரு, கோல்டு மெடலோட வருவான். உங்களால கோல்ட் மெடல் அடிக்கணும்னா ஒலிம்பிக் தான் போகணும். நாங்க எந்த நாய் கடைக்கு போனாலும் அடிச்சு போடுவோம்ல. இவன் ஏன்டா எப்ப பார்த்தாலும் களவாணி பைய மாதிரி பேசுறான்? அவன் ஒரு ஓட்டம் வாயேண்டா. நீங்க வாங்க. எங்க ஜாகிங்கா? நான் வரல. வரமாட்டேன். மாட்டேன். வரமாட்டேன். மாட்டேன்டா. ஏய் ஜிம்மி. காதலன்ல அவன் கீழே விழுந்தா, நான் மேல விழுந்திருக்கேன். Oh God. ஆஹாஹாஹா. தல தலன்னு நேத்து பறிச்ச தக்காளி மாதிரி இருக்க. உன்னை பார்த்த உடனே ஷாக் அடிக்குது. நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது வீண் போகல. என்ன அழகான பாடி. நீ தாண்டி எனக்கு ஏத்த ஜோடி. What nonsense are you talking? You purposely hit and fell on me. Don't you know manners? Learn to behave yourself. ஏய், இங்கிலீஷ தள்ளு, தமிழ்ல அள்ளு. ஏன் இங்கிலீஷ் வராதா? இங்கிலீஷ் வராதா? தங்கராஜே, லண்டன். ஏய், நான் உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தா நீ எவனையோ பத்தி பேசிட்டு இருக்க? எவனையோ பத்தியா? அந்த தங்கராஜ் நான் தான், அந்த லண்டன் என்னதுதான். ஆஹா, லண்டன். மூஞ்ச பாரு. ஹாய். அலிபாபா, கைய குடுறா. எனக்கு இந்த ஜாகிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம நாளையில இருந்து இந்த பார்க்குக்கு தான். வெரி குட், கீப் இட் அப். மாமா, என்னடா? எனக்கு ஜாகிங்கும் பிடிக்கல, இந்த ஊர் பொண்ணுங்களும் பிடிக்கல, அங்க பிபாசா நடந்துக்கிற விதமும் பிடிக்கல. நீ மனிஷா, நான் அர்ஜுன். கம் ஆன், அட்டாக். அவன் விடக்கூடாது. விடாத. விடாதீங்க. என்னங்க, ஒருத்தனை போட்டு 4 பேர் அடிக்கிறாங்க. அரே, நான் ஒருத்தன், என்ன எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா? அரே அலிபாபா பையா, எல்லாத்தையும் அடிச்சு போட்டு பிபாஷாவை நான் தூக்கிட்டு போல. என் பேர் காதல். அலிபாபா, ஆபீசத்து குறை. பிபாசா இன்னைக்கு அண்ணன் கையில கசமுசா ஆக போற. மாமா, பிபாசா எனக்கு துரோகம் பண்ணிடாது. சரி வா போலாம். சரி சரி. அலிபாபா, இன்னைக்கு உன்னை சினிமா கூட்டு. இப்பெல்லாம் பசங்க தொலை தாங்க முடியலல்ல. அதெல்லாம் மறக்க முடியாது மேம். இல்ல கொஞ்சம் இல்ல சார். ஏய், பயப்படாதீங்க சார். இல்ல இல்ல, நான் அப்படியே பிடிச்சிக்கிறேன் உன்னை. சார், அப்படி இல்ல. வேற இப்படியா? சரி, உன் டாடி பக்கத்துல இருக்கிற சாகச கண்ணி யாருடி? வேற யாரு? இவளுக்கு வரப்போற சித்தி. அப்படியே மேல படுத்துக்கிறேன். பாக்கிறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமா தெரிஞ்சாலும் உங்க அப்பா ஜாலி பார்ட்டி தான். ஷட் அப். ஷீ இஸ் a personal secretary. எங்க டாடியோட பிசினஸ் மட்டும் இல்ல, ஹெல்த்தையும் பாத்துக்கிறது கூட செக்ரட்டரி போஸ்டோட ஒரு பார்ட். இன்னைக்கு உங்க அப்பாவுடைய ஹெல்த்த பாத்துக்கறான்.
என்னைக்காவது ஒரு நாள் உங்க சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போறா அப்பதான் தெரியும். பி கேர்ஃபுல். என்ன நீங்க சும்மா விளையாடாதீங்க. இல்ல நான் விளையாடல. எங்க பிடிக்கணும்? Let's இப்படியா? go. சரி. கெடாரி பட்டிக்கார இங்க வந்து கடை ஒளிஞ்சிக்கலாம். எல்லாரும் இறங்க விடா. பாயிண்ட்ல அடிச்சி எங்க செத்தோம். எங்கடா இருக்கீங்க? மரியாதை வெளியில வாங்கடா. ஏவா அவ என்ன வெளில வர சொல்றது? காதர் பாய் தான் குரல் மாத்தி கத்துறான். அவன் அனுப்புன பொம்பளை ரவுடியா இருப்பா. அண்ணன் கிட்ட இன்னைக்கு அவ அவுட். கம் ஆன் லெட்ஸ் கோ. யாரா நீங்களா? நீ எவன்பா? நான் யாரா? டேய் நான் யாருன்னு புரிய விட அவளுக்கு. அண்ணன் தான் அலிபாபா. அலிபாபான்னு கிழிச்சிருவானா? மரியாதை சொல்லுங்க, எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? யார ஒளிச்சு வச்சிருக்கா? அடி தங்காம நம்ம இங்கதான் இருக்கோம்னு சொல்லிடுவானா? டேய் என்ன பத்தி கேவலமா சொல்லு. ஆனா என் ஃப்ரெண்ட பத்தி கேவலமா சொல்ல. அவன் நட்புக்காக உயிரியே கொடுப்பான், மயிரை கொடுப்பான். அண்ணே அவ காணாத்தலத்துல எல்லாம் அடிக்கிறான். ஆமா பத்திரகாளி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த காதல் கொடுத்ததை விட 2 மடங்கு அதிகமா தர. நீ அவனை போய் போட்டு தள்ளு. எவன்டா அந்த காதரு? எனக்கு வேண்டியது என் காதலடா. அம்மா நாகம்மா, உன் கவலை எனக்கு இப்பதான் புரியுது. உன் உயிர் காதல அவன் மாமன் 2 பேரும் இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஐயோ எங்க 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 என் காதல இங்க தான் இருக்கானா? சொல்லுங்க. இருக்காங்க. உள்ளதான் இருக்காங்க. அண்ணா அண்ணா அண்ணா. ஏய் அண்ணன்றது கட்டி பிடிச்சு தான் சொல்லணுமா? அண்ணா உன் தங்கச்சிக்கு தாலி பிச்சை போடுங்கண்ணா. பிச்சை எடுக்கிறவங்கிட்டே பிச்சை கேக்குறா பாரு. ஊத்த வாய மூடு. ஆகட்டுங்கண்ணா. தங்கச்சி 2 நிமிஷத்துல அவனுக்கு 2 பேரையும் உன் முன்னால நிக்க வைக்க. எல்லாத்துக்கும் திறக்காத. கம் ஆன். நானும் சொல்றேன், கமான். செலசா சூரியகாந்தம் நல்லா இருக்கியா? ஏமா இப்படி இழைச்சு போயிட்ட? முதல்ல இவனை தூக்கிட்டு போய் அங்க வச்சு குத்து குத்துன்னு குத்துங்க. முன்னாலயா பின்னாலயா? அது அவசியம். எனக்கு தாலி கட்டாம ஏமாத்திட்டு ஓடி போயிடலாம்னு நினைச்சியா? விட்டுவேனா? உன்னை இழுத்துக்கிட்டு போய் தாலியை கட்டாம விடவே மாட்டேன்டா. நாங்களே உங்களை நம்பவே முடியாது. அதனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். டேய், எல்லாரும் கண்ணை மூடுங்கடா. எதுக்கு மூடணும்? ஒண்ணே இல்ல, முதல்ல சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சிட்டு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது நியூ சிவன் ஸ்டைல். என்னடா எலி கடிச்சிச்சா? சலசா வந்திருக்கா. சலசா வந்திருக்கா. உனக்கு கெட்ட கனவு தான் வந்திருக்கு மாமா. எங்க அப்பா சொன்னது சரியா போச்சு. என்னது? உன் கூட சேர்ந்து தான் நான் கெட்டு போயிட்டேன். மாப்ள என்ன வார்த்தை சொல்லிட்டடா. யாரு நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம லெவல் என்ன தெரியுமா? போய் கலவாணி பசங்களோட சகவாசம் வச்சுக்கணும். அந்த திருட்டு பசங்க கூட்டு நமக்கு வேண்டாம். திருட்டுத்தனம் பாவம், திருட கூடாது. பாப்பலாம். என்ன வார்த்தை சொல்லிட்டோம்? திருட்டுத்தனங்கிறது கேவலமா போச்சு அவனுக்கு. திருட்டு புனிதமானது. திருட்டு எவ்வளவு பெருமையானதுன்னு நான் சொல்றேன் உனக்கு. லெட் அஸ் ஸ்டார்ட். டாடி வந்துட்டாரு. Come on, let's go. இது ஒரு பெரிய டூரிஸ்ட் சென்டர். இப்பதான் தெரிஞ்சதாக்கு. இது கொண்டு குறைச்சல் இல்ல. இங்க காருங்க வரும் போகும். வந்தா போய் தான் ஆகணும். இவன் அவசரத்துக்கு மேல கோவப்படுறான். போன ரசரும் போதே நம்ம அடிச்சிடணும். ஐயோ கில்றா. எங்க? யாரே? வேண்டாம் சொன்னா செத்து போடுவேன். நீ இந்த பக்கம் வாடி. வெண்ணெய் விளக்கெண்ணெய். நீங்க 2 பேரும் இங்க வந்து 6 மாசம் ஆச்சு. ஒரு பச்சை மிளகாவை திருடி இருப்பீங்களா? குண்டா குண்டான தின்னா மட்டும் போறாதடா. ஒரு பேங்கையாவது கொள்ளடிக்க தெரிஞ்சிருக்கணும். மாமா உன் ஃப்ரெண்ட் நம்மள ரொம்ப அவமானப்படுத்துறான். இந்த பக்கம் வாடி. டேய் போடாங்க. கையெடுத்து பேசாத. நீங்க 5 பேரும் செய்யாத திருட்டுத்தனத்தை நாங்க 2 பேரும் செஞ்சு காட்டுறோம். இது என் தொட மேல சத்தியம். அப்படி தட்டுறா ராஜா. ஓ ரோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தொடையில தட்டினா மட்டும் பத்தாது, பர்ஸ்ல தட்டணும். மொத்தத்தையும் அடிச்சுக்கிட்டு இங்க வந்து நில்லு. ரைட். கலக்கே. உடு ஜூட்டு. ஹலோ, Kidnappers. நீங்க கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கேன். என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அப்படியே முன்னாடி வாங்க. அங்க ஒரு ஷெட் இருக்குல்ல, அங்கே நில்லுங்க. Go go go. Go. இப்போ உன்கிட்ட ஒரு பையன் வருவான்.
அவன் கிட்ட நீ சூட் கேஸ் கொடுத்தா உன்கிட்ட ஒரு கவர் கொடுப்பான். அதுல உன் பொண்ணு இருக்கிற அட்ரஸ் இருக்கு. ஓகே? ஏமாமா வாய் கிழி அந்த அலிபாபா கிட்ட சொல்லிட்டு வந்துட்ட, நம்மளால திருட முடியுமா? கொடை மிளகா மாதிரி இருக்கிற அவனே திருட்டுத்தனம் பண்ணும்போது நம்மளால முடியாதா? திருடுறது என்னடா பெரிய வேலையா? இந்த 200 ரூபாய் ஜாக்கிரதை. சரி சார். அங்க கோட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தர் சூட் கேஸோட நின்னுகிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த கவர் கொடுத்தா சூட் கேஸ கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடு. ஓகே சார். என்ன என்னாச்சு மாமா? எனக்கு ஒரு சூப்பர் ஸ்மக்லிங் கேஸ் கிடைச்சிருக்கு. டெஃபினட்டா டைமண்டா தான் இருக்கும். நான் அதை அடிச்சிடுறேன். உன் கைக்கு கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு அலிபாபா கோவைக்கு வந்து சேர்ந்துரு. நான் அப்புறமா வரேன். உங்க பொண்ண உங்க கார் டிக்கில வச்சு பார்க்கிங்ல நிறுத்தி ராஸ்கல்ஸ். டேய் விருமாண்டி சார், இது வேர்க்கல்ல தானே? ஒரு 500 ரூபாய்க்கு வேர்க்கல்ல கூட சார். எவனாவது 500 ரூபாய்க்கு வேர்க்கல்ல வாங்குவானாடா? ஐயோ சார், போடி சார். சார் ஏன் போடி சார்? நில்லு சார். புடிங்க அப்படியே போடி திருடிட்டு ஓடுறா புடிங்க. ஏய் ஏய் ஈஸியா திருடுன்ட்டு போயிட்டானுங்க. ஒரு டிவிஎஸ் 50 கூட திருட முடியாது நம்மளால. சூப்பர் கார் சொனாட்டா. சாவி அதுலயே இருக்கு. ஐயோ கடவுளே, ஆரம்பமே அதிர்ஷ்டமா? அமுக்குடா. Thank God. ஏய் ஏய் அந்த கார் பிடிங்க சார். 302 அந்த கார் போடுங்க. கம் ஆன் ஹரி அப் ஹரி அப். அந்த கார் பிடிங்க. What happened sir? யார் உன்னை போலீஸ கூட்டி வர சொன்னது? உஷாக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. Shut your mouth. You are after all my secretary. என் பர்சனல் விஷயம் தலையிட நீ யாரு? சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை எப்படியாவது காப்பாத்துறோம். யூ டோன்ட் வரி. ஓகே கம் ஆன் சார் மூவ். Look, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு I will shoot you. டேய் 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 நில்லுடா டேய். என் பெட்டிடா டேய். குடுடா டேய். எங்கடா ஓடுற? ஏய் வெச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாடா புடிச்சு பாறா புளியங்கொட்டை. நீ மட்டும் என்ன புடிச்ச இங்க இருக்கிறதுல பெரிய கப்பா கொடுப்பாங்க. வா வா. சின்றாயப்பா. இவங்க எங்க வந்தா? ஹலோ ஹலோ ஹலோ. என்னடா இது? ஒரு நிமிஷம். உன்னை எத்தனை பேர் தொட்டு இருந்தாலும் நீ என்ன தொடர்றதா முக்கியம். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. அதுக்கு செத்து போயிடலாம். என்னடா சொன்ன? உங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். அவ்வளவு லென்த் இல்லையே. அதத்தான் ஷார்ட்டா சொன்னா. அண்ணா என்ன போலீஸ் துரத்துது, என்ன பண்றது? நல்ல நேரத்துல ஐடியா கேக்குற. போடா. என் எம்டி தான் என் ப்ராப்ளம். நான் சின்சியரா வேலை பார்த்தேன். அதெல்லாம் மறந்து போய் 10 பேருக்கு முன்னாடி என் கன்னத்துல அரைஞ்சு என்ன அவமானப்படுத்திட்டான். ரொம்ப சந்தோஷம். What? அதான் அவனோட உண்மையான சொரூபத்தை காமிச்சானே ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இருக்கட்டும். எவனோ ஒருத்தனுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? கோடிகளுக்கு வாரிசு நீனா உயிரியே விடக்கூடிய என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. வாழ்நாள் பூரா எனக்கு எம்டி ஆயிரு. இந்த பிரீஃப் கேஸ் இவன் கைக்கு எப்படி வந்துச்சு? ஓ, அப்ப அந்த கிட்னாப்பர் இவன் தான் போல இருக்கு. உங்களுக்கு என் மேல நிஜமாவே காதலா? சத்தியமா கோபுரான இன்னைக்கு பூரா என் மனசே சரியில்லை. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? உங்ககிட்ட என் மனசு திறந்து பேசணும். திறந்து பேசுறதுன்னு எனக்கு பிடிக்குங்க. போலாம் வாங்க.
போலீஸ் வருது, சீக்கிரம் ஓடி வா, சீக்கிரம். விபாசா உன்னை தூக்கிட்டு போட்டுமா? மூடிட்டு போடா வெங்காயம். வேணா தூக்கிட்டு ஓடட்டுமா? நாட்டுல அரசியல்வாதிகளும் ஈஸியா திருடுறானுங்க, நம்ம திருடா மட்டும் போலீஸ் துரத்துது. அப்பா ஐயோ ஹலோ, யார் இது? எங்க இருக்க? ஏய் ஏய், எங்கடா இருக்க? வெளியில வாடா. இப்ப ஜாக்கெட் பிடிச்சிடலாம். திறக்காத. யார் நீ? தெரியாது. வெளிய என்ன? விட்டா விழுந்துருவேன். சொல்றல. விட்டா விழுந்துருவேன். விழுந்துட்ட பாத்தியா? விழுந்துட்ட பாத்தியா? யாரா நீ? என்ன எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்த? நான் தூக்கிட்டு வரல, நீயே தான் இங்க வந்த. நான் எதுக்குடா இங்க வர போறேன்? என் கார் எதுக்கு இங்க எடுத்து வந்த? உன் காரா? எதுக்கு டிக்கில உட்கார்ந்திருந்த? டிக்கி நான் இருப்பேன். அத கேக்க நீ யாரு? என் பிளான் எல்லாம் நாசம் பண்ணிட்ட. டிக்கி யூஸ் பண்ண போறா. வெளிய போலீஸ் இருக்காங்க, நீ கத்தி எனக்கு காமிச்சு கொடுத்துறாத. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீ திருடனா? இல்ல, கதவை திறக்காதீங்க ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம். இப்படி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுற. இது இங்கே. ஏய், கதவை தர. You idiot! கதவை தரடா. Stupid nonsense country brute. உன்ன என்ன பண்ற பாரு. கதவை தரடா. ச்சே. யோ மாமா, எங்கேயா போன வெண்ண? வாய மூடு. சுத்திக்கலாங்க. மூடு வாய. எஸ். அவளை உள்ள வச்சு தள்ளுங்க. சும்மா கத்தாத, வாடி. அவளுக்கு சாக்ஸ் போடுங்கடா. டேய், இவளை கூட்டிட்டு போய் ஊருக்கு வெளியில விட்டுட்டு வா. எந்த ஊருக்கு வெளிய? ஐயோ, சென்னைக்கு வெளியிலடா. போ. ஓகே போ. டன். போய் சொல்லுடா. ஹலோ ஹலோ ஹலோ, உஷா இருக்காங்களா? ஹலோ, யார் பேசுறது? உஷா இருக்காங்களா சார்? உஷா அப்படி யாரும் கிடையாதுங்க, விபாசான்னு ஆண்டி தான் இருக்காங்க. விபாஷா ஆண்டியா? உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸுங்களா? டேய், இங்க குர்ரா. வேண்டாம், உங்க அட்ரஸ் சொல்லுங்க, அங்க அனுப்புற விபாசா ஆண்டியா. அந்த போன கொடு. ஹலோ, திஸ் இஸ் ராங் நம்பர். ராங் நம்பரா? ஆமா, யார் ராங் நம்பர் தான். திபாசாவும் இல்ல, யாரும் இல்ல. வெய்ய போனே. உடனே எம்டிக்கு ஃபோன் பண்ணி உன் பொண்ணு நான் விடணும்னா கோடி ரூபாய் வேணும்னு கேக்குறியா? கோடி ரூபாயா? அந்த பொண்ணை விடுறதுக்கு அந்த பொண்ணு எங்கிட்ட எங்க இருக்கா? உன் கார் டிக்கில வச்சு எங்க அனுப்புனியோ அங்க இருக்கா. அப்போ மாப்பிள்ள அடிச்ச கார்ல தான் அந்த பொண்ணு இருக்காளா? ஞாபகம் வந்துருச்சு. லொல்ல, எல்லாம் மறந்து போயிடும். ஆமா டார்லிங், நீ எதிர்க்க இருந்தா என்ன நானே மறந்துடுறேன். முதல்ல கோடி. ஓகே ஸ்வீட்டி. அப்பா, ஆங்கிலம் வேணும், தமிழே போதும். தமிழ்ல அல்ல அப்படிங்க ரெண்டு முத்தத்தை தள்ளு. இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல பணம் வேணும். ஓகே, முதல்ல அந்த மேட்டரை முடிக்கிறேன்.
எவன் வந்தாலும் நம்மள பிரிக்க முடியாது. ஏய் அலிபாபா ஏய், வா மாமே, நீதானா? உன் மாப்பிள்ள பயங்கரமான கில்லாடி மாமே. தெரியும், அதனால தான் அவன் எனக்கு மாப்பிளையா இருக்கான். அவன் தட்டிட்டு வந்த வண்டி எங்க? இதுதானா? டிக்கி டிக்கி. ஏய், இந்த டிக்கி. ஏய், டிக்கில இந்த பொண்ணு எங்கடா? பார்சல் பண்ணிட்டேன். எங்க? ஊருக்கு வெளியில. எதுக்கு? இங்க இருந்த பிரச்சனையாச்சே. சூப்பர் பிளான். அநியாயமா சொதப்பிட்டியடா. என்ன பிளான் போட்ட மாமே? அவளோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? எவ்வளவு? கோடி ரூபாய். யாரையும் தப்பிக்க விடாதீங்க. நீங்க அந்த பக்கம் போங்க. ஒருத்தர் இந்த இடத்தை விட்டு போக கூடாது. கமான், சீக்கிரம் போய். திறந்திடு சீசே. சீக்கிரம் வாங்க, விடாதீங்க. இப்பதானே பார்த்தோம். அதான் சார் ஆச்சரியமா. அதுக்குள்ள மாயமாயிட்டாங்க. மிஸ்டர் சக்தி சார், இது கேகே கார். ஆமா சார். டெஃபினட்டா அந்த பொண்ணை இங்க தான் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. என்னது அது? சார் செல்போன் அடிக்குது சார். ம். சார், நம்ம கமிஷனர் கார் கூட இங்கதான் சார் இருக்கு. சார், அவர் சின்ன வீட்டோட ஸ்கூட்டி கூட இங்கதான் இருக்கு. மொத்தத்துல இவங்க இன்டர்நேஷனல் ஃப்ராட் மாதிரி தெரியுது. வெளியே வா. என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? முகமுடிய கட்டினா தெரிஞ்சிரும்ல, பாத்துக்கோ. என்ன இங்க ஒரு ஆள் கூட கண்ணுல படல? ஊருக்கு வெளியன்னா அப்படிதான் இருக்கும். ஐயோ, இங்க இருந்து நான் எப்படி போவேன்? நடந்து. நடந்து போணுமா? இல்லனா குதிச்சு குதிச்சு போ. ஐயோ! ஏய் ஏய் ஏய், கல் கல். ஏய். ஒண்ணு. என்னடி ரொம்ப தான் சீக்கிரம். விட முடியாது. பாடி. You can't be fruit. ஃப்ரூட் இல்லடி, காய். ஆழக்காய். என்ன ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ். நீ பொம்பளையா இருந்தா தானே உன்னை ஏதாவது பண்றதுக்கு. ஐயோ, பொம்பளை இல்ல, பேய். இங்க எங்க உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏய், போ. என்னைய கூட்டிட்டு உத வாங்குவ. ப்ளீஸ். உங்களுக்கு மரியாதை இறங்கு. கேட்டுக்கிறேன். இறங்குன்னு சொல்றல, பின்னாடி குத்துவேன். ப்ளீஸ். எனக்கு கோகே பத்தியும் தெரியாது, உங்களை பத்தியும் தெரியாது. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முன்ன ஒழுங்கா சொன்ன கேக்குறியா? போட்டாதான் வலிக்குது. என்ன கூட்டிட்டு போறியா? சொல்லு. எப்படி இருக்கு? குத்துதா குத்துதா. வேண்டாம். இங்க கடை. பை. டேய், காஞ்சு போன கொத்து வரங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை வடபழனி கோயில்ல தேங்காய் பொறுக்க வைக்கிறேன். உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல, என் பேரு உஷா இல்ல. I love your style, girl. Hold on. I just wanna go like a night. வாட்டர் பாட்டில். ஒரு முக்கிய செய்தி. பிரபல தொழிலதிபரான கேகேயின் மகள் உஷாவை சில குண்டர்கள் இன்று மதியம் 1 மணி அளவில் கடத்திச் சென்றார்கள். தகவல் கிடைத்து போலீசார் கடத்தல்காரர்கள் இடத்தை முற்றுகையிட்ட போது இந்த புகைப்படம் கைப்பற்றப்பட்டது. இந்த படத்தில் உள்ளவர்களை பற்றி தகவல் தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று மாநில கமிஷனர் அறிவித்துள்ளார். தெளிவா தெரியுதே. பிரேக் போடு. ஹெல்மெட் எடுக்கிறதுக்கு போலீஸ்காரங்க புடிச்சிடுவாங்கன்னு சொன்ன. போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா மறுபடியும் பிரேக் போடலாம்ல. இறங்குடா. இறங்குடா. ஐயோ, அடிக்காத மணி. உனக்கு பாட்டு கேக்குதா? பாட்டு மூச்சு பாரு. ப்ளீஸ் மேடம், வாங்க மேடம். போகாதே. ஸ்கூட்டர்னா டச்சிங் மட்டும்தான். கார்னா ரேப் கூட பண்ணலாம். போகாதே. வா வா. இவ்வளவு அடி வாங்கி உனக்கு திமிரு போலியா?
இது மாதிரி ஏடா கூடமா ஏதாவது ஆகும் தெரிஞ்சா மனசை மாத்திட்டு வந்துட்டேன். வாங்க சிட்டிலே விட்டுறேன். மேடம் 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 ப்ளீஸ் மேடம் வாங்க வந்து ஏறுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம் வாங்க மேடம். மேடம் 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 என்ன ஐயோ என்ன நீங்க முன்னாடி போனா பின்னாடி வரீங்க, பின்னாடி போனா முன்னாடி வரீங்க. மேடம் வாங்க மேடம் ப்ளீஸ் மேடம், பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது மேடம். மேடம் ப்ளீஸ். ஐயோ சாகடிக்கிறாளே. மேடம் மேடம் நில்லுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி 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 மேடம் ப்ளீஸ். உண்மையை சொல்லு, நீ என்ன டிராப் பண்ணலான்னு வந்தியா இல்ல ரேப் பண்ணலான்னு வந்தியா? ஐயோ உங்க பெர்மிஷன் இல்லாம அப்படிலாம் செய்வேனா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மேடம். நான் ரொம்ப நல்லவன். வாங்க. அதனாலதான் என் காரை திருடிட்டு வந்தியா? நான் கார் திருடன் நீங்க சொல்றீங்க, ஆனா போலீஸ் என்ன கிட்னாப் பண்ண சொல்றாங்க. போலீஸா? ஆமா மேடம், உங்களை கிட்னாப் பண்ணி 1 கோடி ரூபாய் டிமாண்ட் பண்றோம்னு நியூஸ்ல சொன்னாங்க. எப்போ? எப்ப கிட்னாப் பண்ணனு தெரியல மேடம். நான் நியூஸ்ல எப்ப வந்ததுன்னு கேட்டேன். இன்னைக்குதான். இப்ப ஓஹோ. தயவு செஞ்சு இப்பவே போலீஸ்ல வந்து நான் உங்களை கிட்னாப் பண்ணலன்னு சொல்லிடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன காப்பாத்துங்க மேடம், உங்களுக்கு புண்ணியமா போகும். ஓகே கம் ஆன். அப்புறம் சாரி மேடம், சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன். வாங்க பாத்து வாங்க. உட்காருங்க மேடம். மேடம் ஏதாவது பாட்டு போடட்டுமா? நீ பாடு. நான் பாடினா கேட்க சகிக்காது. வெரி குட். இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஏன்? நாளைக்கு ஜெயில யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெயிலா எதுக்கு? டேய் உங்க கும்பல சும்மா விட மாட்டேன்டா. உங்க எல்லாரையும் ஜெயில போட்டு காய் அடிக்க சொல்லல. என் பேரு உஷா இல்லடா. அதுக்கு நீங்க இருக்கும்போது நான் எங்க ஜெயிலுக்கு போகணும்? எனக்கு போலீஸ்னா பயங்க. அங்க பாரு உன் மாமனுங்க. மாமனுங்களா? எனக்கு இருக்கிறது ஒரே மாமா. மாமா போலீஸ். இப்ப மட்டும் நீ அப்ப கையில மாட்டின கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி காய் அடிச்சிருவாங்க. கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. டேய் காரை நிறுத்துடா. டேய் உன்கிட்ட தான சொல்றேன் காரை நிறுத்து. நிறுத்த போறியா இல்லையா? இடியட். நான்சென்ஸ். ஸ்டாப் தி கார். காரை நிறுத்து. இவன் நிறுத்த போறியா இல்லையா? பாவீங்களா விடாம துரத்துறானுங்களே. நிறுத்து சொல்லிட்டு இருக்கேன். நீ பாட்டு போயிட்டே இருக்கியோ? தெங்கடா கொடுக்கும். பாவீங்களா வருஷம் பூரா சேஸ் பண்ணுவானுங்க போல இருக்கு. வாங்கடா வாங்க, உங்களை வீரப்பங்கிட்டிய மாட்டி விடுறேன். இங்க ஏன் நிறுத்துன? என்னாச்சு? பெட்ரோல் ஆயி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் ஆயி போச்சா? ஷிட். இப்போ இங்க இருந்து எப்படி போறது? ஏற்கனவே காட்டுக்குள்ள வந்து மாட்டிட்டேன். இதுல இவ வேற. வீரப்பனோட தம்பி சேத்துக்குழி கோவிந்து மரத்து மேலாம் இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இருந்தாலும் வந்து குதிச்சிருப்பா. கடவுளே, தினமும் என்ன டார்ச்சர் பண்றீங்க. திருட்டுத்தனம் பண்ண வச்ச, காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த, எல்லாம் ப்ராப்ளம்ஸ். இதோ இவ வேற இருக்கா. இருட்ட போகுது, என் நிலைமை என்ன ஆக போதோ. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இத டிராப் பண்ண கூட்டிட்டு வரல, ரேப் பண்ண தான் கூட்டிட்டு வந்திருக்க. எதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை ரேப் ரேப் ஞாபகப்படுத்துறீங்க? நான் ஒண்ணும் தெரியாத சின்ன பையன். நீ சின்ன பையனா? பின்ன போடா வெண்ண. ஏங்க எங்க போறீங்க? எங்க போற? ஐயோ ஐயோ உள்ளுதானா? நான் பாம்புன்னு பயந்துட்டேன். இருட்டுற நேரம் ஆகுது, உள்ள போனா சிங்கம் புலிலாம் இருக்கும், ஜாக்கிரதை. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ, என் பொண்ணு எனக்கு வேணும். ப்ளீஸ். யூ டோன்ட் வரி சார். இந்த கேங்குக்கு திருட்டுத்தனம் செஞ்ச ரெக்கார்ட் மட்டும் தான் இருக்கு. கிட்னாப் மர்டர் செஞ்ச மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகல. இத வச்சு பார்த்தா இந்த கிட்னாப் கேஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. நீங்க ப்ளீஸ் மிஸ்டர் புஷ்பராஜ், என் ஆபீஸ் மேனேஜர், ரொம்ப நம்பிக்கையானவர். ஐ சி மிஸ்டர் புஷ்பராஜ். எஸ் சார். இந்த கும்பல்ல இருக்கிறவங்களை யாரையாவது எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல சார். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இவ்வளவு நேரம் அதை தான் செஞ்சேன். கேக்கே சார், நான் கிளம்புறேன். எவ்ரி ஹாஃப் அன் அவர் நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். உங்க பொண்ணு கண்டிப்பா கிடைப்பாங்க. தைரியமா இருங்க. ஓகே? ஓகே சார்.
ஹலோ, அவன் எடுத்துட்டான், நான் வச்சிருவா. வைக்கிறதுக்கு ஒரு கூட்டிட்டு வந்த பேசு. ஓ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் கிட்னாப்பர் பேசுறேன். ப்ளீஸ் என் பொண்ணை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. கோடி கோடி எங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா உன் பொண்ணை விட்டுருவோம். முதல்ல 10 லட்சம் கேட்டேன், கொடுத்தேன். ஆனாலும் என் பொண்ணை நீங்க ஒப்படைக்கல. அது 10 லட்சத்தோட சேர்த்து பின்னாலேயே போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதனாலதான் உங்க பொண்ணை ஒப்படைக்கல. இப்போ 90 லட்சம் பெனால்டி. நீங்க கேட்ட மாதிரி கோடி ரூபாய் தரேன். ஒரு தடவை என் பொண்ணு கூட நான் பேசணும். அவன் பொண்ணு கூட பேசணுங்கிறான். அந்த ஆளுக்கு எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோட பேசணும். லூசு, அவன் சொல்றது அவன் பொண்ணு கூட பேசணுமா? எப்படி நீயே சமாளி. ஹலோ டாடி. அம்மா உஷா, இவங்களுக்கு உடனே கோடி ரூபாய் அனுப்பி வைங்க டாடி. அனுப்பிடுறமா, நீ ஒண்ணும் பயப்படாத. Thank you very much டாடி. I love you டாடி. எனக்கு மம்மிய பார்க்கணும் போல இருக்கு டாடி. உடனே வந்து மம்மி வச்ச மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு டாடி. வாய மூடு. நீ என் பொண்ணு இல்ல. அவ்ளோ கரெக்ட்டா எப்படிடா சொல்ற? என் பொண்ணுக்கு மம்மி இல்ல. இடியட். மம்மி இல்லாம அவ எப்படிடா பிறந்தா? டேய், மரியாதையா சொல்லு. என் பொண்ணு உன்கிட்ட இருக்காளா இல்லையா? இல்லையா? இல்லாட்டி போனா என்னையா? உன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு எங்க பின்னாடி கூட்டிட்டு சுத்துவன்னு நினைச்சியா? இப்போதைக்கு உன் பொண்ணு என் கூட இல்ல. வேற எங்க இருக்கா? ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல ஒளிச்சு வச்சிருக்கோம். நீ கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லு, அப்பதான் சொல்லுவோம். இல்லாட்டி போனா ஓகே, நான் தரேன். ப்ளீஸ். மறுபடியும் நாங்க போன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச பத்தி சொல்லுவோம். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். ஹலோ உஷா, உஷா எங்க இருக்க? பேசவே மாட்டேங்கிற? போன் எதுக்கு, நேர்லயே பேசுவோம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்களா? மேடம், மேடம் பயமா இருக்கு மேடம். நான் வேணா உங்க பக்கத்துல படுத்துக்கிறேன். வேணாம் வேணாம், பின்னாடி படுத்துக்கிறேன் மேடம். மேடம் ரொம்ப பயமா இருக்கு மேடம், ஏதோ கத்துது. மேடம் நான் வேணா அங்க ஓரமா உட்காந்துக்கிறேன். ஏய், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நீ எப்படியோ போய் சாவு, எனக்கு தூக்கம் வருது. மேடம், மேடம் நான் உள்ள வந்து ஒண்ணும் பண்ண மாட்டேன், என்ன நம்புங்க மேடம். இவங்க யாரு? ஒரு ராதை, 6 கிருஷ்ணர்கள். இந்த லட்டியால ஐஎஸ்ஐ ஏஜென்ட்களே பின்னி எடுத்தேன். மரியாதையா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு. யாரு? ஐஎஸ் ஏஜென்ட் பத்தியா? எனக்கு தெரியாது சார். சரி, உஷாவை தெரியுமா? தெரியும் சார். தெரியுமா? வெரி குட். எங்க இருக்கா? என் நெஞ்சுக்குள்ள சார். ஏண்டா உஷா எங்க இருக்கான்னு கேட்டா நெஞ்சுக்குள்ள இருக்கா குஞ்சுக்குள்ள இருக்கான்னு சொல்ற? லட்டிய புடிச்சிட்டு இருக்கிற போலீஸ் நெஞ்சுக்கு என்னோட மனசோட சத்தம் எப்படி கேட்கும்? என் உஷாவை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். உஷா உன்னை காதலிக்கிறாளா? அது தெரியாது. ஓஹோ, அவ உன்னை காதலிக்கலன்னு கிட்னாப் பண்ணிட்ட இல்லையா? சார், சும்மா சும்மா கிட்னாப் கிட்னாப் சொல்லிட்டு இருக்கீங்க. நடந்தது என்னன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸா பேசிட்டு இருக்கீங்க. அதனாலதான்டா கேக்குறேன். கன்ஃபியூஷன் இல்லாம உஷாவை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லு. சார், உஷா ரொம்ப குறும்புக்கார பொண்ணு சார். அவங்களோட பர்சனல் ப்ராப்ளத்துக்காக அவங்க அப்பா ஊருக்கு போக கூடாதுன்றதுக்காக உஷா தண்ணியே கடத்திக்கிற மாதிரி ஒரு டிராமா ஆண்டா சார். சிம்பிள். இதான் சார் நடந்தது. தனக்கு தானே கிட்னாப் பண்ணிக்கிட்டவ எதுக்காகடா 10 லட்சம் ரூபாய் கேட்டா? முட்டாள் மாதிரி பேசுறீங்க சார். உங்க பொண்டாட்டியை கடத்தி வச்சுக்கிட்டு சும்மா விட்டுருவேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா சார்? சார், இந்த கிட்னாப் டிராமான்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக உங்க அப்பா 10 லட்சம் ரூபாய் கேட்டா சார். நாங்க யாரும் எதிர்பாராத விதமா இதோ திடீர்னு இந்த நாதாரி போய் அந்த பெட்டி அடிச்சிட்டு போயிட்டா சார். இவனா? இதுக்கு முன்னாடி இந்த போட்டோல இருக்கிறவங்க யாரையும் தெரியாதுன்னு சொன்ன சொல்றா சார். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, எனக்கு வர வேண்டிய அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த போட்டோல உள்ளவன் அடிச்சிட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன். அவ்வளவுதான். ஓஹோ, உன் கைக்கு வர வேண்டிய 10 லட்சம். ஆமாங்க சார்.
உஷா மேல இருக்கிற காதல்ல சார் நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணேன். என் பிளான்ல அப்செட் ஆயிடுச்சு சார். பிளானா என்னடா என்ன பிளான்டா சொல்லு ஐயோ வலிக்குது சார். ஐயோ அடிக்கிறீங்க சார். ஐயோ மரியாதையா சொல்ல புரியலையா சார்? இது ரொம்ப டூ மச் சார். என் மேல கை வச்சது என் எம்டிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ஏதாவது சொன்னானா? சார் நீங்க கூடவா? சார் இவன் பைத்தியக்காரத்தனமா உளறான். அதுவும் இல்லாம உங்க பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்றான். வாட்? ஆமா சார், உங்க பொண்ணு உஷாவை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நீ என் பொண்ணை காதலிக்கிறியா? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய காதலிக்கிறது என்ன தப்பு சார்? உஷா உன்னை காதலிக்கிறாளா? உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது சொன்னால சார்? இன்ஸ்பெக்டர், இவனை குனிய வச்சு லாடம் கட்டி என் பொண்ணு எங்க இருக்கான்னு கேளுங்க. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க. Idiot. நீங்க போங்க சார். பயந்துட்டியா? புலி நினைச்சிட்டேன். எலிய பார்த்து புலி நினைச்சிட்டியே. என்னாச்சு? எறும்பு. எறும்பா? சக்கரை இன்னைக்கு சக்கரை, அதில் எறும்புக்கு என்ன அக்கறை? Don't touch. சை சை Idiot. Wow, beautiful. Shalala, shalala. Rittai pal vanilla. கல்பா, எங்க இருந்து வருது இந்த வாய்ஸ்? இங்க இரு இரு வரேன். ஐயோ, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? ஏதோ நெளிற மாதிரி இருக்கு. எது நெளிதா? எங்க? இங்க. ஒருவேளை பாம்பா இருக்குமோ? பாம்பா? எனக்கு பாம்புன்னா ரொம்ப பயம். இந்த விஷயம் உள்ள இருக்கிற பாம்புக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும். பிடிச்சிட்டேன், கரெக்டா பிடிச்சிட்டேன். சாரிங்க. எதுக்கு? நான் வேணும்னு அப்படி செய்யல. ஐயோ, இப்ப அந்த டாபிக் அவசியமா? இல்லைங்க, உங்களுக்கு என் மேல இன்னும் கோபம் போல. அந்த பாம்பு கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. ஓஹோ, நீ சாரி சொன்னது அதுக்கு தானா? ஆமாங்க. என்ன டைப்பா போறேன்? சோதனை மேல் சோதனை, தம்பி, நீ அழுது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் ஒன்ன அழ வச்சுட்டாங்களேடா. வாழ்க்கையில இன்ப துன்பம் மாறி மாறி வரும்னு சொல்லுவாங்கடா. அவன் அது கடுகுல வெங்காயம் இருக்கிறனால அழுகுறான். இல்லடா, நிஜமாலுமே அண்ணனை நடிச்சுட்டா. எப்படி இருந்தவரு நம்ம அண்ணன் இப்படி ஆயிட்டாரு. உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியல. நீ ஒண்ணு செய்ய, என்ன கொண்டு இல்லடா. நீ செத்து கொடுமையான பழப்புப்பா. விடிகால 4 மணிக்கு எழுப்பி பருப்பு அரைக்க சொல்றான். நிம்மதியான தூக்கமே போச்சு. என்னை 12 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி அடிக்க சொல்றான்டா. ஆனா பிபாசாக்கு மட்டும் வேலையை கொடுக்க மாட்டேங்கிறான் பாரு. யார் சொன்னா? ராத்திரி ஃபுல்லா ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கான். என்ன செஞ்ச?
என்ன என்ன வேலை செஞ்ச நீ? அவனுக்கு தெரியாம அவன் லுங்கிக்குள்ள எருப்பள்ளி விட்டுட்டான். அவன் லுங்கி நினைச்சு என் லுங்கிக்குள்ள எறும்பு விட்டுட்டியடி. அது கருமன்னு நினைச்சு கடிச்சு வச்சிருச்சுல. என்ன சொன்ன? ஏண்டா முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சா? உன் கோட்டை பொரியல் ரெடியா இருக்கு. லேட்டஸ்ட் ஸ்டார்ட். இதுக்கு ஒண்ணும் நீ குறைச்சல. ரொம்ப பேசுறடா. நீ மட்டும் குறைச்சா பேசுற. எனக்கு ஒரு டைம் வரும்ல. டேய், காலையில இருந்து என்ன அடிக்காம என் உடம்பெல்லாம் திமிரா ஆயிடுச்சு. கம் ஆன் பீட் மீ. வந்து என் உடம்ப அடிச்சு சந்தோஷப்படுத்துங்கடா. டேய், மரியாதையா என்ன அடிக்கறியா இல்லையா? பொழுது விடிஞ்சதுல இருந்து இவன் தொல்லை தாங்க முடியலப்பா. டேய் கான்ஸ்டபிள், கவர்மெண்ட் உனக்கு சம்பளம் கொடுக்கிறது பேப்பர் படிக்கிறதுக்கு இல்லடா, என்ன அடிக்கிறதுக்கு தான். மரியாதையா வந்து என்ன அடிக்கறியா இல்ல ஓ மேல நான் கேஸ போடவா? குட் மார்னிங் சார். சார், இந்த புஷ்பராஜுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவன் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அது நம்ம கோட்டிங் எஃபெக்ட். இப்போ உண்மையை சொல்லுவான் பாரு. எதுக்கு சொல்லணும்? நீ என்னத்த அடிச்சு கிழிச்ச? என்னடா பாங்கன அடி பத்தலையா? ஆமா பத்தல. ஏன் அடிக்க போறியா? ஆடுறா டேய், ஆடுறா ஆடுறா டேய், ஆடி சார். சத்தீர ஆடுறா ஆடுறா. என்னடா ரிவர்ஸ்ல வரியா? இப்படி செஞ்சா விட்டுருவேன்னு நினைச்சியா? கான்ஸ்டபிள் சார், லாக்அப்ல எப்போவாது கேபரே டான்ஸ் பாத்திருக்கீங்களா? இல்ல சார். இப்ப பாருங்க. நீங்க அவுத்து போட்டு ஆட போறீங்களா சார்? ஒன்னு ஆட்ட போறேன்டா. அம்மா உஷா உஷா சாவடிச்சுடா. என்னடா அடிக்கிற ஒத்தரம் கொடுக்குற? கண்ணு எடுத்துவாயா? இந்தாங்க சார். பாத்தீங்களா நம்ம கோட்டிங் எப்படி சைலண்ட் ஆயிட்டான் பாருங்க. சைலண்ட் இல்ல சார், ரிலாக்ஸ் ஆகுறான். மசாஜ் பண்ண மாதிரி எவ்வளவு சுகமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், ஏதாவது சொன்னானா? என்னத்த சொன்னா? அடிச்சு லட்டி உடைஞ்சுதான் மிச்சம், எதுவும் சொல்லல. சார், எல்லாம் இந்த வசந்த சேனையால வந்தது. அவ ரொம்ப கெட்டவ. அவளை பக்கத்துல வச்சு சுத்தாதீங்க. துப்பாக்கியை கொடுங்க சார், சுட்டுருவேன். சுட்டாலும் எரிச்சாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். ஏய், சுட்டா செத்துருவேன். சாக மாட்டேன் சார். எப்படா? ஏன்னா அவருக்கு குறிப்பாக்க தெரியாது சார். சார் சார் சார், இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இவன் வாயில இருந்து உண்மையை வரவழைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க சார். நீங்க போங்க சார். மேடம் ப்ளீஸ் போங்க சார். சார், அந்த கோமலவள்ளி போறா சார். சார், நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். நான் சொல்றது கேளுங்க சார். வெரி குட் சார், அவன் சொல்றதை நீங்க நம்புறீங்களா? அதெல்லாம் நம்பாத. I don't believe all this. Come on. சார், ஃபர்ஸ்ட்ல இருந்து நடந்தது இதுதான் சார். சலாம் அலைக்கும் சார். இவர் பேர் அப்துல் காதர் சார். இவருக்கும் அந்த கேங்க்கும் சம்பந்தம் இருக்கு சார். அப்துல் காதர், இந்த கேங்குக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இந்த கேங்ல இருக்கிறவங்க ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லு. இல்ல அரே சாப், இப்போ ஓல்ட் மேன் கூட குளிக்கிட்டு போனாலே ஒரு யங் லேடி, அவ இந்த கேங் தான் சார். நீ சொல்றது உண்மையா? அரே அல்லாஹ் கி கசம் சார், நான் பொய் சொல்ல மாட்டேன் சார். இவனும் அந்த பொண்ணும் ஒன்னா சேர்ந்து கார்ல போனதை என் கண்ணால பார்த்தேன் சார். கான்ஸ்டபிள் சார், இவனை விட்டுருங்க. ஓகே சார். தரடா டேய், சீக்கிரம் தரடா. ஹலோ, சின்ன சேலத்துல இருந்தா? அப்படியா சார்? சின்ன சேலம் காட்டுல கிட்னாப்பர்ஸோட கார் கிடைச்சிருக்கான். அந்த கார்ல யாரும் இல்லன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். சார், அப்ப நான் போயிட்டு வரேன் சார். இத பார், அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் காலையில சாயந்தரம் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு போகணும். புரியுதா? போங்க. போயிட்டு வரேன் சார். ஓ மேரா தோஸ்த் டேரோ. உங்களை அந்த அல்லாஹ் தான் இங்க வர வச்சு என்ன காப்பாத்திருக்காங்க. சலோ பா. நவீனா, பர்சனல் செக்ரட்டரி ஆஃப் கேகே. காரக்குடி குழம்பு அப்படியே பிசைஞ்சு அடிக்கலாம். கொஞ்சம் நெய் போடவா? நெய்ய போடாதீங்க, ஏ ஊத்துங்க. போதும் தம்பி, கொஞ்சம் சிக்கன் வைக்கட்டுமா? இந்த சிக்கன், மட்டன், பாம்பு, தவளை இதெல்லாம் லண்டன்ல சாப்பிட்டு அழுந்துட்டேன். என்னம்மா யாராவது நினைக்கிறாங்களா? தண்ணி குடி குடி குடி. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களால என் பொண்ணு ரொம்பவே மாறி போயிட்டா தம்பி. போக போக இன்னும் மாத்திடுற. அதோட அந்த விஷயமும் என் கண்ணு முன்னாடியே நடந்துட்டா நல்லா இருக்கும். என்னங்க அப்படி ஒரு ஆசை? அம்மா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. ஓஹோ, மேரேஜ் மேட்டரா? நான் கூட வேற ஏதோ நினைச்சிட்டேன். நான் உடனே லண்டனுக்கு போன் பண்ணி எங்க அக்காவையும் மாமாவையும் இங்க வர சொல்லி எங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்தை குறிச்சிடலாம். ஐயோ, எவ்வளவு பெரிய காரு! உங்க அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்க போல இருக்கு. அக்கா மாமாவா? வரக்கூடாத. நவீனா எங்க? எதுக்குங்க? உங்க பொண்ணு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? அவங்க எம்டி பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கா. கிட்னாப்பா? இன்ஸ்பெக்டர், நீங்க மேல போங்க. கான்ஸ்டபிள், நீங்க இந்த பக்கம் போங்க. எஸ் சார். சார், இங்க ஒரு சூட்கேஸ் இருக்கு சார். சார், அட, இந்த சூட்கேஸ்ல 10 லட்சம் வச்சு கிட்னாப்பர் கிட்ட கொடுக்க சொல்லி அவதான் என்கிட்ட கொடுத்தா. இது இவகிட்ட எப்படி வந்துச்சு?
ஷிட். உஷா, என்ன என்ன யோசனையா இருக்க? டாடி ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு உடனே அப்பா பார்க்கணும். நான் செஞ்ச முட்டாள்தனத்தினால அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. நீ என்ன செஞ்ச? அம்மா, அந்த கார் டிக்கிக்குள்ள நீ எப்படி வந்த? யாரும் அடைச்சு வச்சா? நான் லண்டன்ல இருந்து திரும்பி வரும்போது எங்க டாடியோட ஆபீஸ்ல ஒரு பர்சனல் செக்ரட்டரி இருந்தா. ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. கைய போடிடா. உங்க டாடி நல்ல ஷோக்கு பார்ட்டி தான் நினைக்கிறேன். என்னடா அதிகமா பேசுற? ஸ்டூபிட். தோடா, உள்ளத சொன்னா ஏன் கோவம் வருது? நோ நோ, எங்க டாடி ஒன்னும் அப்படி கிடையாது. எல்லாம் அந்த நவீனா செஞ்ச மாயம். அப்போ நடந்ததெல்லாம் அந்த நவீனாவாலன்னு சொல்ற? நவீனாவால இல்ல, உன்னாலதான். என்னாலயா? ஆமாண்டா, நீ தானே என்ன இங்க கடத்திட்டு வந்த. சாரிங்க, நான் ஒண்ணும் வேணும்னு செய்யல. ஐயோ, மறந்து போன விஷயத்தை எதுக்குடா மறுபடியும் ஞாபகப்படுத்துற? நான் சாரின்னு சொன்னது அதுக்காக இல்ல, கார் திருடினதுக்கு. ஓ, அதுக்கா? பின்ன நீங்க எதுக்கு நினைச்சீங்க? ஓ, அதுக்கா? எதுக்கு? அதுக்கு தானே, எனக்கு தெரியும். அதுதான். பைத்தியமா புடிச்சிருக்கீங்க. உன்னை டார்ச்சர் பண்ணிடு. ஸ்டூபிட். என்ன நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இவ பண்ணுவேன்னு சொல்றா? இருங்க, நானும் உங்க கூட வரேன். இருங்க. ஏய் இடியட், என் பின்னாடி வந்தா கொன்னுடுவேன். சொன்னா கேளுங்க, அந்த பக்கம் தனியா போகாதீங்க, பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்கு. இருங்க, நானும் வரேன். அதான் ஒரு தடவை பாத்துட்டேல்ல, இனிமே நானே பாத்துப்பேன். நீ ஒண்ணு வர வேண்டாம். போடி. அப்புறம் உன் பாடு. சும்மா ஒரு விளையாட்டுக்காக என்ன விளையாட்டு? என்ன அழ வைக்கிறதுக்கு விளையாட்டா? என்ன பயப்படுத்துறதுக்கு விளையாட்டா? ஏன் கூட விளையாடுறதுக்கு நீ யாருடா? இப்ப நம்ம புதுசா கிட்னாப் பண்ண போறோம். இவங்க அப்பனுக்கு போன் பண்ணி 1 கோடி ரூபாய் வேணும்னு கேட்கலாம். கைய விடுடா. எனக்கு எவ்வளவு கொடுப்ப சாப்? கவலைப்படாத காதர், உனக்கு 25 லட்சம் ரூபாய் தரேன். 25 லட்சமா? தடியா, வண்டி நிறுத்துடா. அடங்கடி. காதர், ஏதாவது ஒரு சீக்கிரம் பிளேஸ்க்கு போ. சோயிப் अख्तर கிட்ட கூட்டிக்கிட்டு போற சாப். என்ன பாகிஸ்தானுக்கா? ना சோயிப் अख्तर बोले तो हमारा छोटा तंबी. ஓஹோ, लड़की இறங்க சீக்கிரமா. என்னடி லீவ் மீ? உங்ககிட்ட நான் ஹீரோவா நடந்துக்கான்னு பார்த்தா என்ன வில்லன் ஆக்கிட்டே நீ. சோயிப் அக்தர் வா. யாரு? ஆவா ஆவா. அரே கதிர் பாய். वालेकुम सलाम भाई. அரே கதிர் பாய், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த புல்புல்ல கூட்டு வந்தியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமராட் சூப்பர் ஃபிகர். कौन है लड़की? அரோ பாகல், இந்த பொண்ணை நாங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்க நீ அடைச்சு வச்சுக்கணும். கிட்னாப் பண்ணீங்களா? ஐயோ போலீஸ், ஐயோ போலீஸ். ரெண்டு கண்ணில்லாத கபோதி ஐயா. நான் ஒண்ணும் பாக்கல, போலீஸ் வந்திருக்குது. போய் சர்வர் கூப்பிடியா? உண்டத்த கேக்குறான்ப்பா. கேட்டது புத்தி பேதலிச்சு இப்படி பண்ணிட்டேங்கய்யா. புத்தி பேதலிச்சு தான் குருடனை வேலைக்கு வச்சிருக்க. ஓஹோ, அப்படின்னா என்ன அடையாளம் தெரியல. அதாவது இவரு பேசிக்கா சமயக்காரன் சார். கண்ணு எப்படி குருடாச்சு? ஐயா, அந்த சோகத்தை நான் சொல்றேன் ஐயா. ஒரு நாள் நான் கிரைண்டர்ல மாவு அரைச்சிட்டு இருந்தப்போ என்னோட 2 கையும் அதுல மாட்டிக்கிச்சியா. அன்னையில இருந்து கண்ணு 2 அவிஞ்சு போச்சியா. கிரைண்டர்ல கை மாட்டினா கண்ணு எப்படியா போகும்? அதானே லாஜிக் பாத்தீங்களா? ரெடிமேடா சொல்ற ஃபிளாஷ்பேக்ல தப்பு கண்டுபிடிக்காதீங்கயா. 2 ரூபா பணம் போட்டு போங்க ஐயா. இன்ஸ்பெக்டர், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயா, எங்கள மாதிரி குருடங்கெல்லாம் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. உங்கள மாதிரி பணக்காரங்க தான் அடிக்கடி மாறிக்கிட்டு இருப்பாங்க. நான் பணக்காரன் உனக்கு எப்படி தெரிஞ்சது? குருடங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும் சரி, சரி, சரி. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க? உள்ள போலாம். நல்ல டீ கொண்டா. நல்ல டீயா? கொண்டு வரங்க. என்ன கூட்டிட்டு போங்க. வாங்க சார்.
போன் சார் அட்டன் பண்ணுங்க. ஹலோ சார், நான் கிட்னாப்பர் பேசுறேன். எத்தனை தடவைடா சொல்லுவீங்க கிட்னாப்பர்ஸ்? ஐ வில் ஷூட் யூ ராஸ்கல்ஸ். எதுக்கே ரொம்ப எகிரி குதிக்கிற? இது நிஜமான கிட்னாப். 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணிக்கோ. டேய், கோடி ரூபா தரேன். என் பொண்ணு மட்டும் எதுவும் பண்ண மாட்டோம். நாங்க கேட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு சின்ன சேலம் ஃபாரஸ்ட் பக்கத்துல 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தா பாஷா பங்களா இருக்கும். அங்க நீ ஒருத்தன் தான் வரணும், போலீஸ கூட்டிட்டு வரக்கூடாது. அங்க நீ 1 கோடி ரூபாயோட வந்தா உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு போலாம். டீல் முடிஞ்சது. ஓகே. என்ன சொன்னா சார்? கோடி ரூபா எடுத்துட்டு வர சொல்றான். எங்க வரணும்னு சொன்னானா? சொன்னா. எங்க சார்? எங்க 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 தேடி. இன்ஸ்பெக்டர் சார், வாங்க போலாம். 1 செகண்ட் சார், யூரின் பாஸ் பண்ணிட்டு டேய், எத்தனை தடவை போவ? காட்டுல இருக்கிற எல்லா செடிக்கும் ஊத்திட்ட, இப்பயும் ஊத்திட்டு வா போ. சார் டீ. चोली के पीछे क्या है? चोली के पीछे चुनरी के नीचे क्या है? வாங்க சார் போலாம். போலாம். ஹலோ ஏய், அங்க பாருங்க, லாரி வருது. நிறுத்துங்க வாங்க. யோ டிரைவர், கொஞ்சம் லிஃப்ட் குடியா. I am not driver, owner. சாரி சார். ஓனர் ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? Give respect and take lift. யோ, சீக்கிரம் ஏறியா. கைய கொடு. சீக்கிரம் வாங்க, come on. Beautiful guy. உட்காருமா. Hey guy, come on. Sit down. தம்பி, கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா. மாமா, என்ன விட்டுட்டு போயிட்டியா மாமா? மாமா, மாப்ள. டேய், மாப்பிள பையன் கிடைச்சிட்டான்டா. மறுபடியும் உன்னை பாப்பேன்டா எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் தலைய தானம் பண்ண போயிருந்தானா? சீக்கிரம் போய் அந்த காலேஜ் மிஸ் ஆயிட போகுது. குவாலிஸா? ஆமா மாமா, அந்த அப்துல் காதர் காலேஜ்ல வந்து உஷாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். ஏய், ஓட்றா பக்க. அது மரியாதையா சொன்னா போறேன். பைத்தியக்காரி, எதுக்கு கவலைப்படுற? எங்க மாமா ரொம்ப நல்லவருங்க. என்ன மனசுல தங்கராஜ். அவங்க 2 பேரும் எப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாத்தியா? நம்ம ஆட்டத்தான் கட்டி பிடிக்கும். அண்ணா, உங்க கிரிமினல் கிட்னியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஐடியா கிட்னி பண்ணீங்களா? இல்லடா, வெண்ணெ. அத பிரைன்னு சொல்லணும். டேய், நாம இப்பவே போய் அந்த முட்டைக்கண்ண காதரை கொன்னுட்டு கோடி ரூபாய் சுட்டுக்கிட்டு வந்து கோடீஸ்வரங்கள் ஆயிடுவோம். ஆன மாதிரி ஏன் இருக்கிற 1 கோடியை பிரிச்சா லட்சாதிபதி தான் ஆக இத முடியும். மட்டும் கரெக்டா சொல்லிடுறேன். ஆமா, நீ எதுக்காக அடிக்கடி மூக்க புத்திக்கிற? அந்த ஆட்டு மூத்திர நான் தாங்க முடியல. இத்தனை நாள் அண்ணன் பக்கத்துல எப்படி படுத்தியா? சென்ட் போட்டுட்டு விளக்கண்ண உன்னை கேட்டாங்களா? போ அப்படி, போ அப்படி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாளையில இருந்து நான் பேக்கன் ஸ்ப்ரே அடிச்சு நம்ம என்கேஜ்மெண்ட்ட கொண்டாட. நோ. அப்படினா நம்ம என்கேஜ்மெண்ட் கேன்சலா? நோ 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 நோ. அப்புறம் ஏன் குடிக்க மாட்டேங்கற? நான் எதுக்கு குடிக்கணும்? பாயிண்டே புடிச்சிட்ட. கிட்ட வா. தண்ணி அடிச்சா பிபி ரைஸ் ஆகும். பிபி ரைஸ் ஆனா பிரைன் ஷார்ப் ஆகும். அப்ப நான் பிடி உஷா மாதிரி ஓடுவேன், நீ அஞ்சு சார்ஜ் மாதிரி என் கூடயே ஓடி வரலாம். இல்ல குடி. அடே ஏய் புஜிலி, சினிமால வர ஹீரோயின்ல தண்ணி அடிக்கிற மாதிரி நடிச்சு இதுல ஊத்திடுவீங்க, அப்புறம் குடிச்ச மாதிரி நடிப்பீங்க. நான் ரொம்ப ஷார்ப்பு. எப்படின்னா தண்ணி அடிச்சா பிபி ஏறும், பிபி ஏறினா மூளை நல்லா வளரும். சரியா சொன்ன. பரவாயில்ல, இப்பதான் நம்ம லைனுக்கு வந்திருக்கிறேன். வாசனை பார்க்காம கப்பு நடி. ஆட்டை கட்டி பிடிச்சது போதும், இறங்குங்க. ஸ்டாப். நின்னுக்கிட்டு தான் இருக்க, இறங்குங்க. கம் ஆன். ஐடியா. தங்கராஜ், நானும் வரேன். நீ இங்கே இரு, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். ஆமாமா, சீக்கிரம். அப்பா, ஒருத்தன் தான் வந்திருக்கான். நீ சரியா பாக்கல. என்னது? வந்திருக்கா இல்ல வந்திருக்கு. என்ன சொல்ற? 1 கோடி ரூபாய் சூட்கேஸ். யாராவது கண்ணுக்கு தெரியறாங்களா சார்? நோ, எவனையும் காணும். ஸ்டாப். என் பொண்ணு என்கிட்ட கேட்டா யாருக்கு தெரியும்? நீங்க கிட்னாப்பர்ஸ் இல்லையா? அதே நீங்க தான் கேகேவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க ஆளு அப்படி டெஸ்ட் பண்ணா. அப்படிதானே? கேக்கே இல்லனா கோடி ரூபாய் எதுக்குடா எடுத்துட்டு வர போற? இடியட்ஸ். வெரி குட்.
திருமலை அண்ணா நீ போய் அந்த சூட்கேஸ் வாங்கிட்டு வாடா. அதனால குடுக்கலண்ணா. போய் தான் பாரு. நீ போய் ட்ரை பண்ணா. நில்லு. முதல்ல என் பொண்ணை என்கிட்ட அனுப்புங்க. அப்புறம் இந்த கோடி ரூபாய் நான் உங்களுக்கு தரேன். முதல்ல கோடி, அப்புறம் தான் அந்த லேடி. பணத்தை வாங்கிட்டு பொண்ணை அனுப்புவீங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நீ மட்டும் பணத்தை கொடு, உன் பொண்ணு இல்ல இந்த அம்மனையும் ஜெயத்த அனுப்புறான். எங்களை விரிச்சிட்டு வர நில்லு. எனக்கு உங்க மேல நம்பிக்கையே கிடையாது. மரியாதையா என் பொண்ணை என்கிட்ட அனுப்பி வைங்க. மிஸ்டர் கேகே, மரியாதையா சொல்றேன், அந்த சூட்கேஸ் என்கிட்ட கொடுத்துரு. டோன்ட் இரிட்டேட் மீ. செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். உயிர் இருக்குது. யோ என்னையா இந்த ரூம் போனா அந்த ரூம் போன்ற, அந்த ரூம் போனா இந்த ரூம் போன்ற. சார் சார், அந்த சூட்கேஸ் கொடுத்துருங்க சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன். நீ இப்படி காலை பிடிச்சிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா உள்ள இருக்கிறவங்க வெளியே வந்துட போறாங்க. உள்ள இருக்கிறது யாரா? யாருன்னா உங்க பொண்ணுக்கு காவ இருக்கிற கருப்பூனை. நான் சொன்னது அந்த பொண்ணை பத்தி இல்லையா, என்ன பத்தி. நீ உன் தம்பியும் சேர்ந்து அந்த 1 கோடி ரூபாய் அடிச்சிட்டு போயிடலாம்னு பிளான் பண்ணீங்கல்ல? நை சாப், என் தம்பிக்கு ஒரு சின்ன வீக்னஸ் உண்டு சாப். என்னது? யாராவது பொண்ணுங்களை பார்த்துட்டா கல்யாணம் தொந்தரவு பண்ணுவான் சார். அது இருக்கட்டையா, இப்ப உஷா இங்க இல்லன்னு தெரிஞ்சா என் எம்டி என்ன கொன்னே போட்டுருவானயா. என்ன செய்யறது சாப்? என்ன செய்யறதா? முதல்ல இங்க இருந்து ஓட வேண்டியதா. ஓடு ஓடு. உஷாவுக்கு ஏதாவது ஆயிட போகுது மாமா. அதெல்லாம் ஒண்ணாகாது. வா வா. என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சாதான் இந்த சூட்கேஸ். ஐயோ, தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி என் பொண்ணை ஒப்படைன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே. அவரு ஒப்பாரி வைக்கிறதுக்குள்ள சூட்கேஸ் ஒப்படைச்சிருங்க சார். கால விடுறா. நாம 5 பேர் அந்த ஒரு ஆள் தான். தூக்கிட்டு போய் அட்டாக் பண்ணிடலாமா? குட் ஐடியா. கம் ஆன் அட்டாக். யாரு? அங்க வர பைத்தியக்கார பெட்டி நினைச்சு குடி போயிட்டு வர. அட்டாக்! யாரையும் தப்பிக்க விடாதீங்க. சீக்கிரமா என் கூட ஓடி வா. சார், நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க சார். டெஃபினட்டா பிடிச்சிருவோம் சார். டெஃபினட்டா பிடிச்சிருவோம். 302 அட்டாக் சார். அட்டாக் பண்ணுங்க. யாரும் தப்பிச்சு போக கூடாது. பணத்தை எடுத்து போறானுங்க. சார் சார், நீங்க இருங்க சார். சார், இந்த ஜென்மத்துல உன் டிபார்ட்மெண்ட் என் பொண்ணை காப்பாத்த போறதில்ல. சார், நிஜமா உங்க பொண்ணு இங்க இல்ல சார். அவங்கள எப்போ இடமாத்திருக்காங்க. முதல்ல அவங்கள பிடிச்சாதான் உண்மையான விஷயம் தெரியும். வாங்க சார், வாங்க. என் மாப்பிள்ளை எங்கடா? யாரவே இல்ல. ஏன் யாரல அவன வண்டி நிறுத்துறான்? அவனுக்காக வண்டியை நிறுத்தினா போலீஸ் பிடிச்சுப்பாங்க சார். பொண்ணை தேடிட்டு அவனே தானா வருவான். தட்ஸ் ஆல். எனக்கு உடனே 1 கோடி ரூபாயை பார்க்கணும். சீக்கிரம் பெட்டியை ஓபன் பண்ணு. பயமுற. இப்படி சத்தம் போட்டு பேசினா எல்லார் காதுலயும் விழுந்துரும். எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறம் மொத்தத்தையும் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். விபஷா, இதை எடுத்து உள்ள வச்சுக்க. பத்திரமா வை. பத்திரமா வை. பார்த்து வை. யாருக்கும் தெரியக்கூடாது. பேரு பயங்கரமான கேடி. யாருக்கும் தெரியாம உஷாவை எங்கேயோ போய் ஒளிச்சு வச்சுட்டான்ல. ஆமா சார், அனாவசியமா என்னையும் என் தம்பி தப்பா நினைச்சிட்டீங்கல்ல. சாரி. அவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்? அரே, அவன் எங்காவது வச்சிருப்பா சார். அவன் வச்சது அவனுக்கே தெரியாது. ஆனா எப்படியாவது வச்சிருப்பா சார். போலீஸ் சொல்லு. சீக்கிரம் போ. அது எவ்வளவு கில்லாடின்னு இப்ப தெரிஞ்சுக்குவீங்க. ஜெக்கோ, டேய் தோய் பக்தர், எங்கடா இருக்க பையா? एक गाड़ी इधर जाते इधर जाते जी। इधर जाते ना। हम दोनों इधर बैठे ना। बैठ सकते हो जी। थैंक्स, तुम जाओ आराम से बैठो। என் பின்னால ஏறுடா. நான் முன்னால ஏறலாம்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீ ஏறு. இவ்வளோ சாஃப்டா இருக்கு. அது கொடு. இந்த பத்திரம் பொடியை உடச்சிட போறேன். பார்த்து வை. ஏறியாச்சு. ஓட்ட வேண்டியதுதான் பாக்கி. ए सिंगे, नी बंगी अड़सू वा। जल्दी गाड़ी आ रही। रुको मेरा गाड़ी। अरे हाय डार्लिंग, ஐ லவ் யூ. மறக்கல டார்லிங், உனக்கு கல் நெக்லஸ் வாங்கிட்டு வரேன். சாதாரண கல் இல்ல, நட்சத்திர ஆட்ல ஐஸ்வர்யா ராய் போட்டுட்டு வருவாங்களே அந்த மாதிரி கல் வச்சது. அது வரைக்கும் எனர்ஜிக்காக இத வச்சுக்க. யோ, நீ முத்தம் கொடுத்தது போதியா? முதல்ல வண்டியை வேகமா ஓட்டியா. போலீஸ் கையில மாட்டினா அவன் எங்க எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பான். போலீஸ் துரத்துறது உங்களுக்காக இல்ல சார், எனக்காக. எனக்காக, என் ஆட்டு லாரிக்காக. அப்படின்னா இந்த ஆட்டு லாரி நான் தான் திருடிட்டு வந்தேன். திருடிட்டு வரியா? சடனா என் லவ்வர் வைர நெக்லஸ் கேட்டுட்டா. என்ன பண்றது? அப்படின்னா நீ கூட எங்களை மாதிரி திருடான்னு சொல்லு. ஷட் அப். உங்களையும் என்னையும் கம்பேர் பண்ணாத. சோத்துக்காக நீங்க திருடனானீங்க, காதலுக்காக நான் திருடனான. நாய்க்கும் சொறி நாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
அலிபாசா திறந்து காமி. உள்ள தங்கராஜ் இருக்கான், பார்த்தா அவனு பங்கு உள்ள கேட்பான். இருக்கிற 2 பேரும் திருடங்க தான். போதுண்டா உங்க டிஸ்கஷன். அலிபாபா திறக்க சொல்ல. திறக்கிறேன்டா. அதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன். இதை எல்லாரும் சமமா பங்கு போட்டு அவங்க அவங்க வழியில பிரிஞ்சு போயிடுவோம். பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். ஓகே ஓகே ஓகேடா. ஒரு ராசியான கையால அதை தரேன். Come on, open it. நீ அனாவசியமா புஷ்பராஜை விட்டுட்டயா? சந்தேகப்பட்டது நீதான், அவனை விட்டது நீதான். இப்ப என்னாச்சு பாத்தியா? என் பொண்ணு கிடைக்கல, பணத்தையும் அடிச்சிட்டு போயிட்டானுங்க. உங்க பணம் எங்கேயும் போல சார். போலியா? எஸ், சூட்கேஸ் மட்டும் தான் போச்சு. பணம் இங்கதான் இருக்கு பாருங்க. யா, அவங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்து உங்க பொண்ணை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா எங்க டிபார்ட்மெண்ட் மரியாதை என்ன வருது? அதனாலதான் சூட்கேஸை மட்டும் கொடுத்தேன். பணம் இங்கதான் இருக்கு. எப்படி இருக்கு ஐடியா? உனக்கு போலீஸ் வேலை எவன் கொடுத்தா? ஏன் சார்? நான் கொடுத்த சூட்கேஸ்ல பணம் இருந்திருந்தா அவங்க என் பொண்ணு உஷாவை எதுவும் செய்ய மாட்டாங்க. நாம மோசம் செஞ்சோம்னு தெரிஞ்சா என் பொண்ணு அவங்க என்ன செய்வாங்களோ தெரியல. ச்சே, சரியான வேலை செஞ்சியா? காதர் பாய், போலீஸ் வந்துட்டே இருக்கு, சீக்கிரம் போயா. போலீஸும் விடாம துரத்திக்கிட்டு இருக்கு. ச்சே, உஷாவும் போயிடுச்சு, நம்மளுக்கு பணமும் போயிடுச்சு. நமக்கு ஜெயில் சாப்பாடு நிச்சயம் தாண்டி. சாப், நான் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போனது இல்ல சாப். ஜெயில அடிப்பாங்களா சாப்? 1 மணி நேரம் அடிப்பாங்க, 5 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க. எதுக்கு சாப்? நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கா? இல்ல, அவங்க குடிக்கிறதுக்கு. அரே சாப், நான் தெரியாம உங்ககிட்ட என்ன விளக்கண மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்க? பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க சாப். ஏய் உஷா, உஷா, ஏய் ஏய் உஷா, ஏய் யோ நிறுத்து, யோ யோ. क्या तुम की बारात निकली जाए, दिल से जाए, घर में जाए. ஏய் உஷா, ஐயோ Yes, come in. தம்பி பிரபு, என்ன தேவனா வானத்துல இருந்து வர? நீங்க வண்டியை ஓட்டி ஓட்டி ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. நான் கொஞ்ச நேரம் ஓட்டவா? ஓகே, கரியா. சும்மா காட்டுக்கு டைம் சரியில்லை. मेरे जानू मेरे बुलबुल मेरे सितारे कितारे. அடிங். ஏய் ஏய் கையடா. உஷா, உஷா, சரியான ஆளா இருக்கானே. எதுவும் செய்யல, காதலிக்கிறா. அந்த சந்தோஷத்துல இவளுக்கு ஒரு பெக்கு கொடுத்த, நான் 2 பெக்கு போட்டுக்கிட்டேன். எங்க கல்யாணத்துக்கு பெரியவங்க ஒத்துக்கல, அதான் இவளை இழுத்துட்டு ஓடி வந்துட்டேன். நீ எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? கல்யாணம் தானே செய்றேன். தேங்க்ஸ், நல்லா தேங்க்ஸ். இறங்குடா, செஞ்சு வைக்கிறேன். எங்க இறங்குறது? வா. ஏன் உஷாவோட உனக்கு கல்யாணமா? ஆமா. ஐயோ ஐயோ, யாரோட கல்யாணம் கேக்குறாங்க? இப்படி பேக் பண்றா. போடு சொன்னேன்ல. கலிபா. சாயஸ். ஏய் திருப்பாக ஓடு. உஷா. டேய் கில்லி பையா, எனக்கு தெரியும்டா நீ வருவேன்னு. ஓ ஐயப்பா, என்ன இது? I love you டா. அத கடிச்சு தான் சொல்லணுமா? வீட்ல போன் அடிச்சிட்டே இருக்கு. டாடி செல்போன் நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க இருக்காரோ தெரியல. புஜி, எனக்கு டாடியை பார்க்கணும் போல இருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணலாம். ம்? இவளா? இங்க எங்க வந்த? இது எங்க ஊரு. புஜி, அங்க இங்க சுத்தி கடைசியில எங்க கிட்டே வந்து மாட்டிக்கிட்ட. இது உங்க ஊரா? ஆமா மாப்ள. தங்கச்சி, கடைசியில நீ உன் சபதத்துல ஜெயிச்சிட்ட. யாரு பைத்தியம்? டேய், இவங்கள புடிங்கடா. நீ புஜி எது பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வா புஜியா, தலையில தட்டுவானே. இந்த குலுக்கக்காரி கூட சேர்த்துக்கிட்டு எனக்கு அநியாயம் பண்ணியா? உன்ன இவள உன் கண்ணு முன்னாலேயே என்ன செய்யறேன் பாரு. புஜி, செஞ்சு காட்டிட்டு சொல்றேன். அண்ணா சொல்லுமா. இவளையும் கூட இழுத்துக்கிட்டு வாங்க.
ஆ